வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். நாம் நமது உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் பல்வேறு விதமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான காரணிகள் என்ன, அந்த தொந்தரவுகளை இயற்கையான எளிமையான வாழ்வியல் முறைகளை கொண்டு கொள்வது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இந்த காரணங்கள் அதை நாம் மாற்றிக்கொள்வதும், உடலில் ஏதேனும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது புற்றுநோய் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தாலோ ரசாயன மருந்துகளின் உதவி இல்லாமல் எவ்வாறு அந்த தொந்தரவிலிருந்து நாம் முழுவதுமாக நம்மை மீட்டுக் கொள்வது என்ற அந்த வாழ்வியல் முறைகளை நாம் தெரிந்து கொண்டால், புற்றுநோய் மட்டுமல்ல, உடலில் ஏற்பட்ட தொந்தரவுக்கு எவ்விதமான பெயர் வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக நம்மால் மீண்டு வர முடியும். முதலில், நோய் என்பது உடலில் இருக்கிறதா அல்லது மனதில் இருக்கிறதா என்று பார்த்தால், உடலிலும் நோய் இருக்கிறது, மனதிலும் நோய் இருக்கிறது. உடலில் ஏற்படக்கூடிய நோயை உடல் தானாக வெளியேற்றக்கூடிய தன்மையில் இந்த இயற்கை படைத்திருக்கிறது. உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோயை உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மையில் இந்த உடல் தானாக அந்த நோயை சரி செய்யும். ஆனால் மனதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய் உடல் வழியாக வெளிப்படும் போது அது நீண்ட காலத்திற்கு அது தொந்தரவாக நமது உடலில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். புற்றுநோய் ஏற்பட்டால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ரசாயன மருத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் போது என்னென்ன விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படும் என்பதை நேற்றைய பதிவில் பார்த்தோம். இந்த தொந்தரவில் சிக்குண்ட இந்த தொந்தரவில் சிக்காமல் இந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் தொந்தரவே வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை நாம் கற்றுக்கொண்டால் அது மிக எளிமையானதாக இருந்தால், அதை அனைவராலும் கடைபிடிக்கும் வண்ணம் இருந்தால் அனைவரும் அதை கடைபிடிக்கலாம். உடலில் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் தொந்தரவுகள் வராமல் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். காரணம் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், இன்று நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தொந்தரவு ஏற்படும் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த தொந்தரவுகள் பரவிக்கொண்டே வருகிறது. உடலில் ஏற்படுவது தொந்தரவுதான். அதற்கு மருத்துவ கூட்டம் பல்வேறு பெயர்களை வைத்துவிட்டது. குறிப்பாக இந்த புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் தொந்தரவு, இந்த புற்றுநோய் செல்களை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இந்த புற்றுநோய் தொந்தரவுகளை உருவாக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என இந்த தொந்தரவை எதுவெல்லாம் உருவாக்குகிறதோ என்பதை கண்டறிந்து முடிந்தவரை அவைகளிலிருந்து நாம் மீண்டு தப்பித்துக் கொண்டால் போதும். புதியதாக எதையும் நாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை.
உடலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பொருட்களை, மனதிற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை, சிந்தனைகளை நாம் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை முடிவெடுத்து தவிர்க்க வேண்டியதை நாம் தவிர்த்தால் போதும். புதியதாக ஒன்றை நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. முதலில் என்னென்ன நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் என்னென்ன உணவுப் பொருட்களில் இந்த புற்றுநோய் செல்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள் கலந்திருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். காலையில் எழுந்தவுடனேயே நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய பற்பசை, அதில் துவங்கி இரவு தூங்கும்போது சுகமாக நாம் தூங்க வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடிய கொசுவர்த்தி, இதுவரை நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒவ்வொரு பொருட்களிலுமே ரசாயன கலப்பிடம் கலக்கப்பட்டு இருக்கிறது. ரசாயன கலப்பிடம் கலக்கப்படாத உணவு இன்று ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அது அதிசயம், ஆச்சரியம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைய மனிதகுல வாழ்வியல் முறை வந்துவிட்டது. அத்துணையிலும் ரசாயனம் கலக்கப்பட்டு இருக்கிறது. இதில் முடிந்தவரை எந்தெந்த பொருட்களை நாம் தவிர்க்கலாம் என்று பார்த்தால், இந்த மண்ணோடு தொடர்பில்லாமல் நேரடியாக நிறுவனத்தில் தயார் செய்யப்பட்ட, உற்பத்தி செய்யப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து விடுவது நலம், நல்லது. குறிப்பாக காலையில் எழுந்தவுடனேயே நாம் முதலில் நாடக்கூடிய, பல் துலக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய பற்பசை பேஸ்ட், அதில் துவங்குகிறது மனித உடலுக்கு ஆபத்து. காலம் காலமாக நமது முன்னோர்கள், ஏன் நாம் எதை வைத்து பல் துலக்கினோம் என்றால், ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்லுவார்கள். சாதாரண ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, உப்பு, கரி, இது போன்ற பொருட்களை வைத்துதான் பல் துலக்க பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்று நவநாகரிக காலம் வந்துவிட்டதனால் எல்லாருமே பேஸ்ட் வச்சு பல்ல துலக்கிக்கிட்டே இருக்கும். இந்த பேஸ்ட்ல கலந்திருக்கு பலவிதமான ரசாயன வேதிப்பொருட்கள். பற்பசையில் பேஸ்ட்ல கலந்திருக்கு. அந்த பேஸ்ட்ல கலந்திருக்கக்கூடிய அந்த ரசாயன வேதிப்பொருட்களில் புற்றுநோய் செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்களும் கலக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு பேஸ்ட்லையும் கலக்கப்பட்டு இருக்கு. அந்த வேதிப்பொருட்கள் கலக்கப்படாத பற்பசையே சந்தைக்கு வருவதில்லை. நாம் விரும்பி பயன்படுத்தக்கூடிய பற்பசையில், நம் குழந்தைகளுக்கு நாம் விரும்பி வாங்கி தரக்கூடிய பற்பசையில், நம் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியில் இந்த பற்பசை பயன்படுத்தினால் பற்கள் பலமாக இருக்கும் என்று தொலைக்காட்சி பெட்டியில் விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த பற்பசையில் புற்றுநோய் செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள் முழுவதுமாக கலக்கப்பட்டுள்ளது. பற்பசையை தவிர்க்கலாம். முடிந்தவரை அதற்கு மாற்றாக பல்பொடி இது போன்ற பயன்படுத்தலாம். மாற்றாக பயன்படுத்துவதற்கு பல உள்ளது. இந்த நிறுவனங்களில் தயாரிக்கக்கூடிய பற்பசைகளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், அந்த நச்சு பொருட்கள் நம் உடலை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அதை தவிர்ப்பது நலம், நல்லது. சில பிரத்யேகமான பற்பசைகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு அதில் இந்த ரசாயன வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டு இருக்காது. அது போன்ற பற்பசைகளை தேடி கண்டறிந்து அதை வாங்கி நாம் பயன்படுத்துவது சிறந்தது. இந்த அளவுக்கு மிக மோசமான ரசாயன வேதிப்பொருட்கள் கலக்கப்படாத பற்பசை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், அந்த பற்பசைகளில் அதிகமான நுரை வராது. எந்த பற்பசையில் அதிகமாக நுரை வரவில்லையோ அந்த பற்பசையில் ரசாயன வேதிப்பொருட்கள் குறைந்த அளவு கலக்கப்பட்டு இருக்கிறது என்று பொருள். அது போன்ற பற்பசைகளை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் சிறந்தது
பல்பொடி, ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி இது சிறந்த ஒரு பல் துலக்குவதற்கு தேவையான ஒரு உபகரணம். அதற்கடுத்து நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். நேரடியாக நேரடியாக தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள். அதில் குறிப்பாக பால், பாக்கெட் பால். பாக்கெட் பாலுக்கும் பசுவிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் துளியளவும் தொடர்பு கிடையாது. இந்த நாட்டில் விற்பனை செய்யப்படக்கூடிய பாலின் அளவிற்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பசுவின் அளவிற்கும் அந்த பசு கறக்கக்கூடிய பாலின் அளவிற்கும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலின் அளவிற்கும் துளியளவும் தொடர்பு கிடையாது. நம் நாட்டில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் அத்தனையுமே பசுவிலிருந்து தான் பீச்செடுக்கப்படுகிறது, அந்த பால் தான் பயன்படுத்துகிறார்கள் என்றால் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பால் பயன்படுத்த முடியாது. காரணம், இங்கு மக்கள் பால் பயன்பாட்டை பயன்படுத்துறதை விட இங்க பசுவின் எண்ணிக்கை குறைவு, அந்த பசு கொடுக்கக்கூடிய பாலின் அளவு குறைவு. அப்படின்ற பட்சத்துல இந்த பால் கடைகளில் பாக்கெட்டில் விற்கக்கூடிய அந்த பால், இதில் கலக்கக்கூடிய ரசாயனம். ஏன்னா பாலுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது தாங்கும். இப்போ பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பாலாக இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தாங்க வேண்டும் என்பதற்காக அதை பதப்படுத்தும் போது அதில் கலக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள், பிரசர்வேட்டிவ், இது நமக்கு பல்வேறு உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. இந்த உடல் தொந்தரவு நம்மை கொண்டு சென்று புற்றுநோயில் கூட விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சாதாரண மனிதனுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டாலே அந்த செரிமான கோளாறுடைய இறுதி கட்டம், தொடர்ந்து ஒருவருக்கு செரிமான கோளாறு நடந்து கொண்டே உள்ளது என்றால் அந்த செரிமான கோளாறு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது அதனுடைய இறுதி கட்டம் புற்றுநோயாக கூட இருக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த பாலை பதப்படுத்துவதற்காக கலக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள், அதுல என்னென்ன வேதிப்பொருட்கள் கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கடையில போயிட்டு பால் வாங்கிட்டு வரோம், பாக்கெட் பால் வாங்கிட்டு வரோம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அது பாலா, அது பசுவிலிருந்து தான் கறக்கப்பட்டதா அல்லது தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. வெள்ளையா இருந்தா பாலுன்ட்டு நம்ம நம்பிடுறோம். இதுதான் இங்க சிக்கலை. அப்போ அந்த பாலில் கலக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருள் பல்வேறு விதமான உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமா, குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய தின்பண்டங்கள், அதுவும் குறிப்பாக பாக்கெட்டில் அடைத்து காற்றோடு சேர்ந்து அடைத்து விற்கக்கூடிய தின்பண்டங்கள், லேஸ், குர்குரே என்று இதற்கு அழகழகான பெயர் வைத்து இதற்கு ஒரு வடிவம் கொடுத்து இதை தொலைக்காட்சிகளில் விளம்பரப்படுத்தி, எந்த குழந்தைக்குங்க நம்ம லேஸ் வாங்கி கொடுக்காம இருக்கோம்? எந்த குழந்தைக்கு நம்ம குர்குரே வாங்கி கொடுக்காம இருக்கும்? எந்த குழந்தைக்கு நாம் கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்காமல் இருக்கும்? இதிலெல்லாம் என்ன அமிர்தமா கலந்திருக்கும்? அத்தனையும் விஷம். குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு சிற்றுண்டி என்ற பெயரில், விருப்ப உணவு, துணை உணவு என்ற பெயரில் விஷம் கலந்த ஒரு பொருளைத்தான் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த மண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் துளி அளவு தொடர்பு கிடையாது. முழுக்க 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 அது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள். ஒரு குழந்தை ஒரு லேஸோ அல்லது ஒரு குர்குரேவோ ஒரு கிண்டர் ஜாயோ இன்னும் வேறு பெயர்கள் வைத்திருக்கக்கூடிய இது போல ஆயிரக்கணக்கான பொருட்கள் உற்பத்தி இருக்கு. ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னா எனக்கு அதே தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களா இல்லையா? எனக்கு லேஸ் தான் வேணும், எனக்கு கிண்டர் ஜாய் தான் வேணும், எனக்கு இந்த ரகம் கொண்ட பிஸ்கெட் தான் வேணும்
என்று ஒவ்வொரு குழந்தையும் அடம் பிடிக்கிறார்களா இல்லையா? அவர்கள் அடம் பிடிப்பதற்கு காரணம் என்ன? அந்த பொருளில் கலந்திருக்கக்கூடிய சுவை. அந்த சுவை அந்த குழந்தையின் நாக்கில் ஒட்டிக் கொள்கிறது. அதே சுவை வேண்டும் 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 என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. இது அப்படியே கொஞ்சம் வளர்ந்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாமே. சாராயம் குடிக்கிறவங்க, அந்த சுவை நாக்கில் ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா, எனக்கு அதே ரகம் கொண்ட சாராயம் வேணும்னு எதிர்பார்த்து தேடி போயிட்டு வாங்கி குடிப்பாங்க. சிகரெட் குடிக்கிறவங்க, பல் துலக்கிறவங்க, எனக்கு அதே பேஸ்ட் தான் வேணும். சிகரெட் குடிக்கிறவங்க, எனக்கு அதே ரகம் கொண்ட சிகரெட் தான் வேணும். அப்போ அந்த சுவைக்கு நம்மை அடிமையாக்குவதற்காக அதில் கலக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருள் அந்த சுவையை மட்டும்தான் நமக்கு அடிமையாக்குகிறதா என்று பார்த்தால், அதில் பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன வேதியியல் அதில் கலக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு சேர்ந்துதான் நம்ம சாப்பிடுறோம். ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு லேசோ குர்குரோவே எடுத்து ஒரு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அதுல காட்டுங்களேன். ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சா எந்த அளவுக்கு பொறுமையா நிதானமா மெழுகுவர்த்தி எரியுமோ, அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து எரியும் போது அதுல சொட்டு சொட்டா மெழுகு உருகி கீழே கொட்டுமோ, அதுபோல ஒரு குர்குரை எடுத்து நெருப்புல காட்டணும் அப்படின்னாக்கா மெழுகுவர்த்தி எரிவது போல அது எரியும். வேணும்னாக்கா இன்னைக்கு ஒரு பரிசோதனை செஞ்சு பார்ப்போம் எல்லாரும். ஒரு ₹5 ₹10 இருக்கும். வாங்கி பரிசோதிச்சு பார்க்கலாம். அவ்வளவு ஒரு ஒரு மெழுகுவர்த்தி என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை இது செய்யும். அப்ப அத நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா எப்படி செரிக்கும்? இல்ல பெரியவங்க நாமளே அதை சாப்பிட்டோம் அப்படின்னாலும் எப்படி செரிக்கும்? எனவே இது போன்ற பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய கலர் கலர் வண்ண படங்களை கொண்டு குழந்தைகளை கவரக்கூடிய இந்த பாக்கெட் உணவுகள், இதை தவிர்ப்பது சிறந்த நலம். அடுத்து நாம் அன்றாடம் உணவுகளில் இதுல என்னென்ன எதுலெல்லாம் கலந்திருக்கு அப்படின்ற உண்மையை முழுசா சொல்லிட்டா எதையுமே சாப்பிட முடியாது. ஏன்னா அவ்வளவு தரத்துலயும் கலந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கலக்கறது இல்ல, கலந்துட்டாங்க. மஞ்சள் வேணும் அப்படின்னாக்கா மஞ்சளை வாங்கி அரைச்சி பயன்படுத்துவாங்க. இதுதானே மஞ்சள் பொடி. ஆனால் இன்று கடையில் எடுக்கக்கூடிய மஞ்சள் பொடி, அது மஞ்சளிலிருந்து தான் அரைத்து கொடுக்கப்பட்ட முழுமையான கலவை அதுல இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியுமா? மிளகாய் பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, அனைத்திலுமே கலப்படம் கலக்கப்பட்டாகிவிட்டது. மனித உடம்பில் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்களை அத்தனை பொருட்களிலுமே கலந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் புதுசா கலக்கிறதுக்கெல்லாம் இல்ல. எனக்கே தினம் தினம் இந்த மாதிரி உணவுகளில் கலந்திருக்கக்கூடிய இந்த ரசாயன வேதிப்பொருட்களுடைய பெயர்களை சொல்றதோ, இல்ல இது போன்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் என்று இந்த அதிகாலை பொழுதில் நோயை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பது, இதுவே ஒரு எதிர்மறை சிந்தனையை மனதில் உங்களுக்கு விதைத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் கூட சில நேரத்தில் ஏற்படுகிறது. நண்பர்களே, நான் பயம் காட்டுவதற்காக, பயம் பொருத்துவதற்காக இந்த தகவல்களை கொடுக்கவில்லை. ஒரு என் குடும்ப உறவுகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கக்கூடிய நிலையை இருப்பது போன்ற சொல்கிறேன். இருப்பதை இருப்பது போன்று கூட நான் சொல்வதில்லை, அதையும் குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு ரசாயனங்கள் என்று கலந்திருக்கிறது ஒவ்வொரு பொருளிலும். அரிசி, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, அதில் ஒரு புழு பூச்சி கூட ஒரு வண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதில் கலக்கக்கூடிய ரசாயனம். அரிசி குடோன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கங்க கெமிக்கல் ஸ்டோன் வச்சிருவாங்க. அந்த கெமிக்கல் ஸ்டோன் இருந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த மூட்டைகளுக்கு அருகில் வச்சிருவாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு வண்டு புழு பூச்சி கூட வராது. அந்த அரிசியை கொண்டு வந்து சமைச்சு நாம சாப்பிடும்போது
நமக்கு எந்த புழு பூச்சி வண்டும் வரமாட்டேங்குது. வயித்துல எந்த புழு பூச்சி வண்டும் உருவாகலையேன்னு மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர்கிட்ட பார்க்கும்போது அவரு செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆவதற்கான மருந்துகளை தருகிறார். போலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை தருகிறார். எதை பற்றி நேற்றைய பதிவில் பார்த்தோம். அப்போ உடம்பில் செல்களை அதிகமாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு புறம் ஒரு முயற்சி. இன்னொரு புறம் செல்களே செல்களே உற்பத்தி ஆகாத அளவிற்கு அரிசி குடோனில் இல்ல வண்டுங்கிறது ஒரு ஒரு செல் தானே, ஒரு உயிரினம் தானே. அதுவே உற்பத்தி ஆகக்கூடாதுன்னு தானே அரிசி குடோன்ல பெப்சிடேட் கலந்த ரசாயன கல் வச்சு அந்த அரிசி முழுக்க ரசாயன கலவை கொண்ட அரிசியாக மாத்தி அதை சாப்பிட்டு ஒரு பக்கம் உடம்புல எந்த செல் உற்பத்தி நடக்காம போகுது. உடம்புல செல் உற்பத்தியே இல்லைன்னு மருத்துவமனைக்கு போனா அங்க அதுக்கு மருந்துகள் தராங்க. அப்ப இந்த சுழற்சியை மட்டும் நம்ம பார்ப்போமே. ஒரு பக்கம் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாத செயல்பாடுகளை செய்வது, உடம்பில் உயிரணுக்கள் உற்பத்தி இல்லையே என்று மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்க உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகளை தருவது. இது எவ்வளவு பெரிய பிசினஸ் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய வியாபாரம் பாத்தீங்களா? இப்படிதான் ஒவ்வொன்றிலுமே நடந்து கொண்டுள்ளது. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படாமல் ஏதாவது ஒரு காய்கறி சந்தைக்கு வருகிறதா? அப்படி வந்தால் அந்த காய்கறியை நாம் விரும்பி வாங்குகிறோமா? கிடையாது. கீரைகள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படாத கீரைகள் விற்பனைக்கு வருகிறதா? அப்படி ஒரு கீரையை இன்றைய காலகட்டத்தில் நம்மால் வாங்க முடியுமா? அத்துணை கீரைகளிலுமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டு தான் வருகிறது. அத்துணை காய்கறிகளிலுமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டு தான் காய்கறிகள் நமக்கு சந்தைக்கு வருகிறது. ரசாயன கலப்படம் இல்லாத உணவுகளைத்தான் நான் சாப்பிடுவேன் என்று சபதமேற்று நான் ரசாயன கலப்படம் இல்லாத உணவுகளை சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுக்க என்னால் உணவே சாப்பிட முடியாது. காரணம், அத்தனையிலுமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்தாகி விட்டது. இதைத்தான் நாம் உண்டு வாழ வேண்டும். ஆனால் இந்த உடல் கேட்டு உடலின் தேவைக்கு ஏற்றார் போல நாம் உணவு உண்டு வாழ்ந்தால் முடிந்தவரை முடிந்தவரை நம் கண்ணுக்கு தெரிந்தது போல, கிராமப்புறங்களில் இருந்தால் சிக்கல் கிடையாது, நகர்ப்புறங்களில் இருந்தால் தப்பிக்கவே முடியாது. கிராமத்தில் இருந்தால் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நம்மால் காய்கறிகள், விளைபொருட்கள், உணவுப் பொருட்களை நம்மால் வாங்க முடியும், வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நகர்ப்புறங்களில் இருந்தால் இதற்கான வாய்ப்புகளே இல்லை. எனவே வாழ்வது என்பது கிராமப்புறங்களில் தான் நடந்து கொண்டுள்ளது. தவிர்க்க முடியாமல் நாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். அதை நினைத்தும் நாம் கவலை கொள்ள தேவையில்லை. இந்த உடலின் தேவையை உணர்ந்து தேவைக்கு ஏற்றாற் போல நாம் உணவு கொடுத்தோமேயானால் இந்த உடல் நமக்கு திரும்ப அழகான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். ஆதி மனிதன், முதல் மனிதன் எதற்காக வேலைக்கு போனான் என்று பார்த்தால், அந்த ஆதி மனிதன் உணவு தேவைக்காக, வயிற்றில் ஏற்படக்கூடிய பசியை சரி செய்வதற்காக, சரி செய்து கொள்வதற்காகத்தான் வேலைக்கு போனான். ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு தான் அடிப்படை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு லைஃப்ல டார்கெட்னு எதுவுமே இருக்காது. இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாடு கிடைச்சிரும் அப்படின்றவங்க தான் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை எது என்று பார்த்தால் உணவு, சாப்பாடு தான். இன்னைக்கு பிஸியா வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு ஏன் என்ன சாப்பிடாம இருக்கீங்க என்று கேட்டால், இல்ல எனக்கு வேலை பிஸி, டைம் கிடைக்கல, அதனால என்னால சாப்பிட முடியல. அப்போ நம்ம அவசர அவசரமாக வேலை செய்வது எதற்காக நாம வேலைக்கு சென்றோம் என்ற அந்த அடிப்படையே காலி செய்து விட்டது. சாப்பிட்றதுக்காக தான் நான் வேலைக்கே போனது. இப்ப ஏன் சாப்பிடலன்னாக்கா, இல்ல எனக்கு வேலை பிஸி, அதனால நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்றோம். பசி என்பது ஒரு அழகான உணர்வு. அது இந்த உடலில் வெளிப்படும். அது வெளிப்படும் வரை நாம் காத்திருக்க வேண்டும்.
பசி என்ற உணர்வு நமக்கு வெளிப்படும் போது பசியின் தேவையை உணர்ந்து நாம் இந்த உடலுக்கு உணவு தர வேண்டும். பசியை நாம் புறக்கணித்து வந்தால் பசி நம்மை புறக்கணிக்கும். பசிக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிடாம, இல்ல நான் ரொம்ப பிஸி, நான் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பசியை ஒதுக்கி வந்தால் ஒரு கட்டத்தில் சாப்பிடுவதற்கு நம்மிடம் அதிகமாக உணவுப் பொருட்கள் இருக்கும். ஆனால் நாம் விரும்பக்கூடிய உணவை நம்மால் சாப்பிட முடியாது. நமக்கு பசியே இருக்காது. உடலின் தேவையை உணர வேண்டும். அது எந்த உணவுல என்ன ரசாயனம் இருக்குன்னு பெரிய அளவில் நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கண்ணெதிரில் இந்த உணவில் இவ்வளவு ரசாயனம் கலந்திருக்கிறது என்றால் அதை ஒதுக்குவதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. இந்த பிராய்லர் சிக்கன் இது மிக மோசமான ஒரு உணவு. இது உணவே கிடையாது. அது கோழியே கிடையாது. அது ஒரு ஜந்து, அவ்வளவுதான். பாவம் அது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் நாம் தவிர்க்கலாம். இதை பிராய்லர் சிக்கனை முழுமையாக நம்மால் தவிர்க்க முடியும். இது போல தவிர்க்க வேண்டிய பொருட்களை தவிர்க்க விட்டு இதை தவிர்க்கவே முடியாது என்ற பொருளில் என்ன ரசாயனம் கலந்து இருக்கிறது என்ற ஆராய்ச்சி இல்லாமல் நாம் அணுகினோமேயானால் இந்த 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 உடல் நமக்கு தேவையானதை, நமக்கான ஆரோக்கியத்தை திரும்ப நமக்கு முழுமையாக கொடுக்கும். நிறைய பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும் தவிர்க்கணும் தவிர்க்கணும்னா அப்ப எதங்க நாங்க சாப்பிடுறதுங்கிற கேள்வி வந்துடும். கிடைக்கிறத சாப்பிடுவோம், இருக்கிறத சாப்பிடுவோம், நம்ம விரும்புறத நம்ம சாப்பிடுவோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பொருள் இந்த மண்ணோடு தொடர்பு கொண்ட பொருளா என்பதை பார்க்கணும். மண்ணோடு தொடர்பில்லாத எந்த பொருளும் மனிதனுக்கு ஏற்ற பொருள், ஏற்ற உணவு கிடையாது. அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா இங்கு எந்த சிக்கலும் கிடையாது. உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் கிடைத்ததை கொண்டு உண்டு வாழும். ஆனால் மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் மட்டும்தான் விரும்பியதை தேடிச் சென்று உண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு புற்று என்பது பெரிய அளவுல தீர்க்கவே முடியாத, சரி செய்யவே முடியாத ஒரு நோய் என்பது போல இன்று சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய தொந்தரவிலேயே, இருக்கக்கூடிய வியாதியிலேயே மிக எளிமையாக, மிகச் சுலபமாக சரி செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு நோய் இருக்கிறது என்றால் அது புற்றுநோய் தான், அது கேன்சர் தான். அவ்வளவு எளிமையாக சரி செய்ய முடியும், மிக எளிமையாக சரி செய்ய முடியும். எங்க தோலுக்கு மேல ஒரு புண்ணு இருந்தா அந்த புண்ணை சரி செய்ய முடியுமா, முடியாதா? தோலுக்கு மேல ஒரு புண்ணு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது புண். தோலுக்கு உள்ள ஒரு புண்ணு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது புற்று. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம தோலுக்கு மேல ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னாக்கா அது அவ்வளவுதான், சரி செய்யவே முடியாது, வந்தது வந்ததுதான் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? அது என்னைக்கா இருந்தாலும் சரி செய்ய முடியும். அந்த புண்ணுடைய தன்மைக்கு ஏற்றார் போல கொஞ்சம் கால அளவு முன்ன பின்ன வருமே தவிர, ஆனால் ஒரு புண்ணு இருக்குன்னாக்கா அதை முழுமையாக சரி செய்யலாம். அதுபோல தோலுக்கு உள்ள ஒரு புண்ணு வருது அப்படின்னாக்கா அதுக்கு புற்றுன்னு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அதை சரி செய்யவே முடியாதா? உறுதியாக சரி செய்ய முடியும். அதை பயாப்சி பண்ணாமல் இருந்தால் போதும். ஒருவேளை பயாப்சியே செய்திருந்தாலும் அந்த உடலையும் அடுத்தடுத்து இந்த ஹீமோ கொடுக்காமல், இந்த ரேடியேஷன் கொடுக்காமல், இது பயாப்சி செய்து இது புற்றுநோய் தான் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு இயற்கை மருத்துவத்தில் 100 விழுக்காடு சரி செய்ய முடியும். அது 3rd 4th 5th 6th எந்த ஸ்டேஜாக இருந்தாலும். இல்லைங்க, எங்களுக்கு இயற்கை மருத்துவத்தை பத்தி தெரியாது, அதனால நாங்க நவீன மருத்துவத்துல பயாப்சியும் பண்ணியாச்சு, ஹீமோவும் கொடுத்தாச்சு, ரேடியேஷனும் கொடுத்து பார்த்தாச்சு, இப்ப முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களையும் சரி செய்ய முடியுமான்னா இவர்களையும் சரி செய்ய முடியும். யாரால் சரி செய்ய முடியும்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிரால் சரி செய்ய முடியும். அப்ப மருத்துவரோட வேலை என்ன? மருத்துவர் சரி செய்யறது இல்லையா அப்படின்னா மருத்துவர் அந்த உடலுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்.
இயற்கை மருத்துவத்தில் பல ஆயிரக்கணக்கான தொந்தரவாளர்கள், இது போன்ற நவீன மருத்துவத்தால் கைவிடப்பட்ட மனிதர்கள் இயற்கை மருத்துவத்தில் அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து இன்று சுகமாக வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள். இந்த உடலானது இயற்கையானது. இந்த இயற்கையான உடலுக்கு இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்வியல் முறைகளையும் இந்த சிகிச்சை முறைகளையும் ஒரு மனிதர் பார்த்து வருகிறார் என்றால் அவரது உடல் ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பும். இயற்கையான இந்த உடலுக்கு ரசாயனம் கலந்த மருத்துவத்தை பார்த்து வரும்போது, ரசாயனம் கலந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து வரும்போது அந்த உடலானது ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பாது. இந்த வேறுபாடு புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை இனிமையாக வாழ முடியும் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்கம்மா. பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், கூடுதலாக மகளிர்களுக்கும் காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் பற்றிய திட்ட விளக்கம் அளித்த முத்துக்குட்டி சாருக்கும் பிளஸ் எஸ்பி ராஜா சாருக்கும், தொடக்க உரை நடத்திய முத்துக்குட்டி சாருக்கும் திட்ட விளக்கம் அளித்த ராஜா சாருக்கும் எஸ்பி ராஜா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் மீட்டிங் 4:30க்கு சாமி சார் நடத்திய மருந்தில்லா மருத்துவ நிகழ்ச்சிக்கும் நம்மளுக்கு புற்றுநோய் சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த மகளிருக்கான வாய்ப்பை நம்ம கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்திக்கணும். மகளிர்கள் அனைவரும் வெளியே வந்து இந்த திட்டத்துல இருந்து நிறைய மகளிர்கள் மறைஞ்சு இருக்காங்க. அந்த மறைதல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். மகளிர்கள் அனைவரும் கையோர்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதால பாத்தீங்கன்னா புனிதா மாற்றத்தை வருக வருக என்ற வரவேற்கிறேன். மேம், புனிதா மேம். நன்றி மேம். ஓகே மேம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடத்தும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். மகளிருக்கு சிறப்பு வணக்கம். மகளிர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 2 நாளா ஒதுக்கி தந்திருக்காங்க. இதை நம்ம பயனுள்ள வகையில நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்காக தரப்படுற இந்த இடத்தை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இருக்கிற மகளிர் கைகளை உயர்த்தி, இங்க நீங்க கைகளை உயர்த்துறீங்க அப்படின்னா வெற்றி பெற போறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம குடும்ப மக்களோட பேசுற இந்த வாய்ப்பு வெளியில நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு உதவியா இருக்கும். இங்க நம்ம தெரிஞ்சுக்க போற கருத்துக்கள் வெளியில போய் எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். தயக்கம், பயம் இது 2ஐயும் போக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய இடமா இது இருக்கு. இது அனைத்து மகளிரும் உணர்ந்து நாமளே உயர்த்திக்க நாம தான் முயற்சி செய்யணும். மத்தவங்க அதை செய்ய முடியாது. தயவு செய்து எல்லாரும் கைகளை உயர்த்தி தாங்களோட பேரு எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை குறித்து தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். நமக்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு.
இப்போ ஸ்பீட் கேஷ் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றதையே தனியா நம்ம பேச வேண்டிய சூழல்ல அவ்வளவு வாய்ப்புகள் வந்து நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு கிரிப்டோ ஆக்டிவேஷன் அப்படின்றது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு எத்தனை நபர்களை வந்து நம்ம இணைச்சுக்கணுமோ இணைச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து சேஃபால் வேலெட்டை கிரியேட் பண்ணி எப்பயுமே அவசரமா ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை ரெட்டிப்பு வேலையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல இன்னைக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலும் அவசரமா செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அது ஒரு நிதானத்தோட செய்யும் போது ஒரே முறையோட அது முடிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேலையை இன்னொரு முறை நம்ம பாக்குற மாதிரி அமையும். அப்படி இல்லாம இன்னைக்கு நம்ம புதுசா யாரையாவது இணைக்க போறோம், சேஃபால் வேலட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த 12 கீவேர்ட்ஸ் அப்படின்றத எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இருக்கு. இதே மாதிரி ESDT பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்டிவேட் பண்ணும்போது அது நம்மளுக்கு தேவை அப்படின்ற விஷயங்கள். மெயில் ஐடி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னாலும் அவசரமா எதையுமே செஞ்சிடாம நிதானத்தோடையும் நம்ம வந்து அதை செஞ்சோம் அப்படின்னா இந்த வேலை இன்னிய வேலையாவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை இன்னொரு வேலையாகவும் மற்றவங்களை வந்து தொந்தரவு படுத்தி நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டி இருக்கும். அப்படி வந்து நம்ம எதையும் செய்யாம நிதானமா நம்ம வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எங்க இருக்கிறோமோ அதுல இருந்து நம்மளோட வளர்ச்சி தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களும் எதிர்பார்ப்போம். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவா முடிவு செய்து நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி நம்ம வளரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி 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 பிடித்தா மேம். சிஸ்டத்துல என்ன அப்டேட் போயிட்டு இருக்குன்றத நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. சிஸ்டம் எப்படி எல்லாம் செயல்படுதுன்னு அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா உஷாராணி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிபிஎஸ் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம நல்லதே நடக்கும் முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல எல்லாரும் அழகா இணைஞ்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட நேரடி இணைப்பில் இருக்கிறவங்கள 90% பார்த்தீங்கன்னா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. லெவல் டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 நபர்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஊட்டி அச்சீவர் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டீம்ல இன்னும் 2 நபர்கள் 1 or 2 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி அச்சீவர் ஆயிருவாங்க. மீதி இருக்கிற நபர்களையும் நான் ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி அனைவரும் கொடுக்கக்கூடிய டொனேஷனான ஸ்பீடி கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேரடி இணைப்புல 12 நபர்கள் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் உள்ள என்டர் ஆகும் போதே கிளப் இன்கமோட ரிசீவ் பண்றதுக்கு என்டர் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 6-7 பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே 2 நபர்களும் ஸ்பீடி கிரிப்டோக்கு ரெடியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைட்டு ஓப்பன் ஆனதை போடுறதுக்கு அவர் 3வது லெவல்ல இருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். இந்த வாரத்தில் அவர் ஊட்டி அச்சீவர் ஆயிடுவாரு. அதுக்கும் இந்த இடத்துலயே நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நல்லதே நடக்கும். சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று சார் முத்துக்குட்டி சாரும் ராஜா சாரும் அருமையா சொன்னாங்க. என்னோட இணைப்புல இருந்து புதுசா ஒரு 4 நபர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே நான் சொல்லலை, மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு. அவங்க இந்த எப்போ ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டாங்க. நேற்று முந்தா நாள் சுவாமி சார் எடுத்ததையும் நல்லா அருமையா எடுத்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப அது ஆர்வம். காலையிலே அவங்க 4 மணிக்கு நான் என்னை எழுப்பி விடுறாங்க, இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு. அவங்களும் இப்போ அட்டன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இணைப்புல நேரடியா 4 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. 4 பேருமே கிரிப்டோவுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் இருக்கோ அதுல கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன். ஊட்டி அச்சீவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம். வருக வருக என்று வரவேற்கிறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வித்யா பாபு. நான் வெள்ளூர்ல இருந்து இந்த ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஸ்பீடு கிரிப்டோ வந்து இன்னில இருந்து எல்லாரும் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய மெயில் ஐடி இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஐடி ஓபன் பண்றதுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணோம். அது ரெண்டும் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து உங்க சேஃபால் வேலெட்ல வந்து ஒரு 51 USDT வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடியா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி எந்த பீப்புளுமே வந்து ஒரு சீனியாரிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணி ஓப்பன்ல விட போறாங்க. விட்ட உடனே நம்ம கடகடன் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய USDT இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம கிரிப்டோ வந்து ஆக்டிவேட் பண்ணிட முடியும். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஓப்பன்ல வந்தோடனே கடகட நம்மளுடைய ஐடியெல்லாம் ஓபன் பண்றதுக்கு எனக்கு கீழே வந்து 4 பேர் வந்து ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே எல்லா பீப்புளும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம USDT வந்து ரெடியா வச்சுக்குவோம் சேஃபால் வேலட்ல. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோபிள் சிஸ்டமான PPS PDS திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனி மாவட்டத்திலிருந்து சாரதா கனெக்ட் ஆயிருக்கேன். மே 4ஆம் தேதி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்தே பார்த்தங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீடு கேஸ் திட்டம் ஸ்பீட் கேஸ்ன்னு வச்சதுனால என்னமோ ரொம்ப ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு மே 7ஆம் தேதி வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண நாள்ல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் என்ன மட்டும் இல்லாம என்னோட டவுன்லைன் டீம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் மகாராஜன் சார் அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கறது வந்துட்டு சிறிய தொகை தான். ஆனா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம விதைக்கிறது சிறிய விதையா இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற விருட்சம் வந்துட்டு பெருசாதான் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இங்க நிரூபணமாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1020 ரூபாய் நம்ம கொடுத்து உள்ள வர்றது மூலமா 1,53,500 ரூபாய் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப 2,050 ரூபாய் ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் நம்ம பேசும்போது அது பேசுறது மூலமா நமக்கு இன்கம் வந்துட்டு எந்த அளவுல நமக்கு கிடைக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம எடுத்து பேசுறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நம்மளோட திட்டத்துல ஜாயின் பண்றதுக்கு இதா இருக்கும். என்னென்ன இன்கம், ஹெல்பிங் இன்கம் இருக்கு, ஸ்பான்சர் இன்கம் இருக்கு, ரீபத் இன்கம் இருக்கு, 40 லெவலுக்கான இன்கம் இருக்கு. இந்த மாதிரி மக்களின் நலன் கருதி மக்களின் நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் நம்ம PPS PDS திட்டம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தேன் அப்படின்னா கிரிப்டோவுக்கு வந்துட்டு 50 USD அனுப்பி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு என்னோட ஐடி. என்னோட டவுன்லைன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றத பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 50 USDயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆயிருவாங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் பெண்களுக்குன்னு 2 நாட்களை நமக்காக ஒதுக்கி நம்மளோட நலன் கருதி எல்லா பெண்களும் வந்துட்டு முன்னுரிமை எடுத்து முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காண்டிதான் நமக்காக உருவாக்கி இருக்காங்க. பெண்கள் இங்கேயே பேச தயக்கப்பட்டீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்றது தெரியல. நம்மளோட குடும்பத்துல எப்படி நம்ம பேசுவோமோ அது மாதிரி நீங்க இங்க பேச ஆரம்பிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பாக்குற மக்கள்கிட்ட எல்லாம் நீங்க பேசி நம்மளோட திட்டத்தை வந்து அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களும் பொருளாதார முன்னேற்றம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பெண்கள் ஏன் தயக்கப்படுறீங்கன்னு தெரியல. உங்களோட பேரு, எந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க, உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொன்னாலே போதும். மகளிருக்குண்டு 2 to 3 மணி அளவுல வந்துட்டு நமக்காக வந்துட்டு மீட்டிங் நடக்குது. அங்கெல்லாம் சொல்லவே முடியாது. உஷாராணி மேம்க்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு செகண்டும். அந்த அளவுக்கு வந்துட்டு பெண்களுக்கு சிறப்பா பயிற்சி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன டவுட் இருக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு யாரும் டெலிகிராம்ல ஜாயின் ஆகல அப்படின்னா அவங்க ஸ்பான்சர்கிட்ட கேட்டு உஷாராணி மேம் நம்பரே குரூப்ல இருக்கு, அவங்க மூலமா இந்த லிங்க் நீங்க வாங்கிக்கிட்டு அதுல நீங்க ஜாயின் பண்ணாலேவும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேணும். என்ன வளம் இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்பீடு கேஸ்ல என்ன வளம் இங்க இல்லைன்றது என்ன வளம் இல்லை, எல்லாமே இருக்கு. நம்ம இன்கம் எடுத்து நம்ம ஒரு 2 years 3 yearsலயும் நம்ம வந்துட்டு செட்டில் வேர்ல்டு லெவல்ல செட்டில் ஆகுற அளவுக்கு வந்துட்டு நமக்கு இன்கம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் மக்களை வந்துட்டு இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு
நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, தொடர்ந்து நான் அது லிங்க் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன், பேச்சுட்டு தான் இருக்கிறேன். இதுதான் மேடம் என்னுடைய ஃபீட்பேக்கு. அதாவது எனக்கு வந்து ஊட்டி அச்சீவ்மெண்ட்ன்றதை விட எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது இப்போ முடிவு பண்ணாதான் நான் ஊட்டி அச்சீவருக்கு வருவேன்றது என்னுடைய எண்ணம். 25க்கு பிளான் பண்ணாதான் நம்மளுக்கு அதுல பாதியாவது கிடைக்கும்ன்றது என்னுடைய இது. அதனால அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அது இல்லாம மதியம் வந்து 2 மணி மகளிர் கூட்டத்துக்கு நான் டெய்லி வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். உஷாராணி மேடம் வந்து எல்லா விளக்கத்தையும் சொல்றாங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்றாங்க. கேட்டதுக்கு உடனே பதில். எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்கு வந்து அவங்க முகம் கோணாம ஒரு இது பண்ண பொறுமையா இருந்து எல்லாருக்கும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அந்த மதிய கூட்டத்துல தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் கேட்டு கேட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி எல்லாருமே இந்த மதிய கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் மகளிர் எல்லாம் இணைஞ்சு அவங்கவுங்க சந்தேகங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டா நம்ம தெளிவா இருந்தாதான் நம்ம கீழே வரவங்களுக்கு அதை தெளிவுபடுத்த முடியும். நம்மளுக்கே எதுவும் தெரியலன்னா நம்ம கீழே வரவங்க கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம லீடர் போய் கேட்க முடியாது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வரவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நான் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து ஜெஸ்ஸி மேடம். அவங்க சென்னையில இருக்கிறாங்க. அவங்க சென்னையில இருந்து வாய்ஸ் கேட்குறா மேடம்? கேக்குது மேம், கேக்குது மேம், மேடம் கேக்குது அவங்க மேம். சென்னையில் அவங்க சென்னையில இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து என்னைய ஊக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து 12 பேர் டைரக்டா போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு டவுன்லைன்ல வந்து ஒரு 4 பேர் வந்து 2 பேர் போட்டாங்க மேடம். ஆனா மீட்டிங் தான் அட்டன் பண்ண சொன்னா ஒருத்தருமே வரமாட்டேங்காங்க. நானும் டெய்லி அவங்களுக்கு பதில் நான் தான் கேட்டு கேட்டு இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எடுத்து பகல்ல நான் எடுத்து தான் மறுபடியும் சொல்லுதேன் ஒழிய, ஆனா அட்டன் பண்ணதுக்கு வரவே மாட்டேங்காங்க. அவங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது போக வந்து ஊட்டிக்கு வரணும்னு சொல்லி ஒரு இந்த லெவல் பிளான்லயும் வந்து என்ன ஒரு 10 பேர் வந்து பின் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஆனா ஒரு 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க இந்த 1000 ரூபாய். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து 1000 ரூபாய் கட்டணும்ல மேடம், லெவல் பிளான்லயும் மேடம்? எஸ் மேம், மேம் எஸ் அதான் மேம். அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிரிப்டோல வந்து நான் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேடம். வந்து ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்கேன். மற்றவங்க கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ணாதான் உள்ள வருவாங்கன்னு சொல்லி டெய்லி ஆர்வப்படுத்திட்டே இருக்கிறேன். புது நபர்களையும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி 12 பேரும் வந்து உள்ள வராட்டாலும் கிரிப்டோக்கு வராட்டாலும் புது நபர்களையும் அடுத்து எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4 நாளா புது ஆட்களா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் மேடம். சார் ஸ்கிரீன் மேம் தெரியுதாங்க சார்? ஓகே மேம், ஓகே மேம், தெரியுது, கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைல பாத்தீங்கன்னா நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா ஃபுல்லா ஸ்கிரீன்ல சூப்பரா அழகா தெரியும் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோ பிளான் பிரசன்டேஷன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம டொனேஷன் அப்படிங்கறதான் கையில எடுத்திருக்கோம். டொனேஷனை எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃபால் வாலெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டால் பண்ணி தான் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். என்னன்னா எல்லாத்துக்கும் ஸ்டோர் பண்ற இடம் வேணும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட சேஃபால் வாலெட். அப்ப அதை எந்த அளவுக்கு சேஃபா வச்சுக்கணும்னு பாத்துக்கோங்க. வரக்கூடிய எத்தனை இன்கம் இருந்தாலும் நம்மளோட சேஃபால் வேலட்ல தான் இருக்கும். அதுக்குண்டான திறவுகோல் பாத்தீங்கன்னா அந்த 12 கீவேர்ட். அந்த 12 கீவேர்ட் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம சேஃபா வச்சுக்கணும். இன்க்ளூடிங் லாக்கர்ல கூட அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த சேஃபால் இன்ஸ்டாலேஷனை எல்லாரும் அழகா ரெடியா வச்சிருப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம உள்ள வந்து வெறும் சேஃபால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதுமான்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம டொனேட் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பேஸ்ல கிரிப்டோ கரன்சில 50 USDT நம்ம அங்க லோட் பண்ணணும். ஸோ USDT அப்படிங்கிறது சாதாரண இல்ல. உலக மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப அழகா வரவேற்று ஒரு கிரிப்டோன்னு பாத்தீங்கன்னா USDT தான். என்னன்னா அன்றாட மக்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமா வந்திருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சின்னு கூட சொல்லலாம். என்ன ரீசன்னா நம்ம அதை அபரிவிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா 5 பைசா 10 பைசா இருக்கும், திருப்பி மறுபடியும் 5 பைசா 10 பைசா குறையும். அப்படியே ஒரு மிச்சுவலா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு USDT பேஸ் பண்ணித்தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கும் போது அதுவே நம்மளோட 90% வெற்றியை நியமிச்சிருச்சுன்னு நினைக்கும் போது சந்தோஷம்தான். அப்ப இந்த ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு காயினை தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஸ்டேபிள் அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்படிங்கிறப்போ
நடுத்தர மக்களும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு விலையா இருக்கும், நாளைக்கு ஒரு விலையா இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 50 USDT தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டொனேட் பண்ண போறோம். அப்ப டொனேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கு. நம்ம 50 USDT கையில வச்சுட்டு நின்னாலும் நம்ம என்டர் ஆயிருக்கிறோம் ஒரு இடத்துல, அந்த இடத்துல 2 பாதையா பிரியுது. அப்ப அந்த 2 பாதை பிரியறப்ப ஒரு பாதையில பாத்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க ஒரு லைன்ல நிப்போம், இன்னொரு லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சவங்க அடுத்த லைனுக்கு வருவாங்க. என்னன்னா ஒரு அதனோட மதிப்பு தெரிஞ்சவங்க டக்குன்னு பண்ணிடுவோம், அந்த இருப்பா இப்பதானே ரிஜிஸ்டர் பண்ணோம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்றவங்க பின்தங்கி வருவாங்க. அப்ப என்னன்னா ரெண்டு ட்ராக் இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஒரு ட்ராக்ல உள்ள ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருமே நிப்போம், இன்னொரு ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணி வந்தவங்க இன்னொரு ட்ராக்ல வருவோம். அந்த ட்ராக்ல 2 பார்ட்டா பெரியது. நம்ம கொடுக்குற 50 USDT பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வேலையை செய்யறதுக்கு 40 USDT இன்னொரு பாதையை பிரிஞ்சு எடுக்குது. இன்னொரு பாதையில பாத்தீங்கன்னா 10 USD வந்து நிக்குது. அப்ப என்னன்னா 2 பாதையில போகிறோம். காரணம் என்னன்னா ஒரு பாதைகள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாதையும் வந்து சேரும்போது 2 விதமான வருமானங்கள் இந்த இடத்துல இருக்கு. அப்போ 2 பார்ட்டா பிரியக்கூடியதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா 40 USDT, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10 USDT. இதுக்குன்னு ஒரு நேம்னு வச்சாதான் நல்லா இருக்கும். 40 10ன்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆக்டிவ் போர்டுக்கு 40 USDTன்னு பேர் வச்சிருக்கோம், பேசிவ் போர்டுக்கு 10 USDTன்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப நம்ம டொனேட் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 50 USDT தான். அதுல 2 பார்ட்டா நம்ம நினைச்சுக்கலாம். அந்த 50 USDTல 40 USDT பிரியும் போது ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரை வச்சுதான் என்ன பண்ணிருப்போம், ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறது டிசைன் ஆயிருக்கும். அப்படி ஏதாவது இந்த ப்ராஜெக்ட்ல டிசைன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. கொஞ்சம் மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிட்டு பிளான்குள்ள போறேன். என்னன்னா ஒரு டைம் நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தாண்டி அந்த USDT தாண்டி 43 மடங்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்கமா பெறோம். யோசிச்சு பாருங்க, 1 2 3 இல்ல 43 மடங்கா USDTல 1690 USDT ரிசீவ் பண்றோம். சோ ஒரு டைம் ரிசீவ் பண்ணிட்டு அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசீவ் பண்ண போறோம். காரணம் என்னன்னா இங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரீபர்த் அப்படிங்கிற குளோனிங் ஐடியும் இங்கேயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தர் உள்ள வர்றதே மிகப்பெரிய விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு ஆளா உள்ள வாங்க, உங்களை 5 மடங்கா நான் பிரிச்சு பிரிச்சு என்ன பண்றேன், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நகர்த்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடி இருக்கு. அப்ப என்னன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் 5 மல்டிப்ளை பண்ணிட்டு வர மாதிரி இன்கம் என்ன ஆயிட்டே வரப்போகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே ஆக போகுது. அப்ப 5 ரீபர்த் ஐடி எகைன், அதுக்கும் 5 ரீபர்த் ஐடி 25, அதுக்கும் 5 ரீபர்த் ஐடி 125, அதுக்கும் 5 625. அப்ப பாத்தீங்கன்னா தலையே சுத்த ஆரம்பிக்குது. என்னன்னா ஒருத்தராதான் உள்ள வந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நம்மளோட பேர்லயே திருப்பி திருப்பி ஐடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது சும்மா ஐடியா மட்டும் இருக்க போறது இல்ல, நம்ம ஐடி உள்ள வந்த நம்ம எப்படி இன்கம் பாக்குறோமோ அத்தனை இன்கமையும் அந்த ரீபர்த் ஐடியும் பார்த்து நம்மளுக்கு தரப்போகுது. அப்ப பாத்தீங்கன்னா இன்கமும் நம்மளுக்கு 5 மடங்கா பெருகிட்டே வருங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 லெவல் மட்டும்தான் இருக்கு. இதுல சிங்கிள் லெக்ல தான் வரப்போறோம். சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோபில் சிஸ்டத்துல இருக்கிறோம். உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத கேள்விப்படாத ஒண்ணுதான் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது சிங்கிள் என்ட்ரிங்கிறது. ஒரு சிலதெல்லாம் வார்த்தையில தான் இருக்கும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே சிங்கிள் லெக்ல தான் டிராவல் பண்றோம். நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சொல்றோம். அப்ப மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோபில் சிஸ்டம் தான். சோ அதை எல்லாரும் அனலைஸ் பண்ணணும் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது மட்டும் தான் இன்கமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஸ்பான்சர் இன்கமும் இந்த இடத்துல இருக்கு. சோ டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் சாதாரண விஷயம் இல்ல, 100 USDT நம்மளுக்கு கிடைக்குது. சோ அந்த இதுக்கு மட்டும்தானா, எங்கேயுமே இல்லாத ஒண்ணு நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு இருக்கு. என்னன்னா ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி மட்டும் கிடையாது, அந்த ஸ்பான்சர் நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு எத்தனை ரீபர்த் ஐடி வந்தாலும் நம்மளுக்கு தான் ஸ்பான்சர் இன்கம். உலகத்திலேயே எங்கேயுமே எழுதப்படாத ஒரு அப்படின்னு சொன்னா இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு 5 ஐடியா தான் ரீபர்த் ஆகும்னு சொன்னோம். அப்ப என்னன்னா ஸ்பான்சர் இன்கமும் நம்மளுக்கு 5 மடங்காவே என்ன ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம், இன்கம் ஆட் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்தா 100 USDT, அதே அவரோட 5 ரீபர்த் ஐடி வரும்போது 5 × 100 போட்டீங்கன்னா 500 USDT.
அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா 5 மடங்கா நம்மகிட்ட என்ன ஆகும், இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா அது மட்டும் இல்ல, ஹெல்பிங் ஐடியும் இந்த இடத்துல இருக்கு. சோ மிகப்பெரிய ஒரு கையில எடுத்திருக்கிறது நம்மளன்னா டொனேஷன் அப்படின்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். யூஎஸ்டிடில டொனேட் பண்ணாலும் ஹெல்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முழுசா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடியில இருக்கு. ஹெல்பிங் ஐடி என்ன பண்ணுது அப்படின்னா, என்னால முடிஞ்ச உதவி, என்ன ஆரம்பிச்சு வச்ச ஸ்பீடு கேஷுக்கு நான் கொண்டு தரேன், நான் மறமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஹெல்பிங் ஐடியா வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் பேர்த்துக்கு டொனேட் பண்ணிட்டு செகண்ட் எல்லாம் மறைஞ்சு போயிருது. நான் தான் உதவி செஞ்சேன்னு நீங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள நான் அந்த இடத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. அப்ப இத்தனை ஃபியூச்சர்ஸும் நம்மளோட ஆக்டிவ் போர்டான 40 USDT இருக்குது. அந்த மாதிரி இன்கம் எப்படி நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் 2 லெவல் அப்படின்னு சொல்லிட்டோம். 2 லெவல்னு சொன்னாலும் அத்தனை பேரும் சிங்கிள் லெக்ல தான் இருக்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்ட்ல டொனேஷன் எப்படி ரிசீவ் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 நபர்கிட்ட இருந்து 120 USDT ரிசீவ் பண்றோம். சோ இந்த 120 USDT நம்ம வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அது எந்த மாதிரி கொடுக்க போறோங்கிறத நம்ம பார்க்கலாம். 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 62 நபர்கள்கிட்ட இருந்து 2120 USDT என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரிசீவ் பண்றோம். அப்ப ஒட்டு மொத்தமா இந்த ரிசீவ் பண்ணின USDT வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் பண்ணணும். யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் தேவைப்படுது. இப்ப இதுல நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் 5 சொல்றோம், 2வது லெவல் 62. நல்லா நேரத்துல வச்சுங்க, இங்கேயே மேட்ரிக்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப சிங்கிள் லெக்ல தான் எல்லாரும் டிராவல் பண்றோம். அதை கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியத எந்தெந்த பார்ட்டுக்கு பிரிக்கிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க மெயினா பார்க்கக்கூடியதே பாத்தீங்கன்னா 6 பார்ட்டு தான். கிளப், ஸ்பான்சரு, ஆக்டிவ் போர்டோட ஆக்டிவ் போர்டு, ப்ராஃபிட், பாசிவ் போர்டு, ஹெல்பிங் ஐடி. இந்த 6 தான் நம்ம மிகப்பெரிய தாரக மந்திரமா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண போறோம். கிளப் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். லாஸ்ட்ல பார்த்தாலும் அதுக்காக தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம லாஸ்ட்ல அதை தெளிவா பார்ப்போம். ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 USDT. சோ நம்மள இந்த வாய்ப்பை கொடுத்த நபருக்கு குருதட்சணையா முதல் மரியாதையா அவங்களுக்கு 20 USDT கொடுத்துறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஆகுது. சோ நம்ம ஆக்டிவ் போர்டுனாவே 40 USDTன்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு ஐடி ரீபர்த்துக்கு உள்ள என்ட்ரானதே ரீபர்த் ஆகி உள்ள வர்றது நம்மளாதான் இருப்போம். ஓகேங்களா? சோ நம்ம ப்ராஜெக்ட்ல தான் இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ப்ராஃபிட். நம்ம என்ன டொனேஷனா கொடுத்தோமோ அதுல ஒரு USDT கூட குறையாம 50 USDT ஃபர்ஸ்ட் லெவலே ப்ராஃபிட்டா எடுக்கிறோம். அந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கும் எந்தவித கண்டிஷனும் இல்லைங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்ப பாருங்க சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்துக்கு, ஏன்னா பேசிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா 10 USDT. அப்ப இந்த இடத்துல ஒரு ஐடி என்ன ஆகுது, ரீபர்த் ஆகுது. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 120 USDT. நெக்ஸ்ட் பாருங்க லெவல் 2. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிளப்புக்கு இன்கம் போகுது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பார்ட் வச்சுக்கலாம். இப்போ கிளப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 40 USDT ஆட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஆட் ஆகக்கூடிய USD வச்சுதான் நம்மளுக்கு கிளப் இன்கம் ரிசீவ் பண்ண போறோம். அப்ப செகண்ட் லெவல்ல யார் ஒருத்தர் வந்தாலும் ஃபர்ஸ்ட்ல 40 USDT கொடுக்கறது அது கிளப் இன்கம்ல போய் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் 80 USDT. யோசிச்சு பாருங்க, டபுளா போகுது. நம்மளோட ஆக்டிவ் போர்டோட USDTயோட டபுளா ஸ்பான்சருக்கு போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 160 USDT ஆக்டிவ் போர்டுக்கு வருது. அப்ப 160 USDTன்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4 ஐடி ரீபர்த் ஆகுது. ஏன்னா ஒரு ஐடிக்கு 40 USDT. அப்ப 160ன்னு பார்க்கும்போது 4 ஐடி நம்மளுக்கு ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் பாருங்க 1640 USDT. யோசிச்சு பாருங்க எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க போர்டு ரீபர்த். இங்க பேசிவ் போர்டு ரீபர்த் 40 கொடுத்துருக்கோம். அப்ப 40ன்னா 40ம் சேர்ந்து ஒரே ஐடியான்னு கேட்டீங்கன்னா இங்க கிடையாது. பேசிவ் போர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 தான் நம்மளோட ஒரு ஐடிக்கு. அப்ப 4 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் போர்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் போர்ட்ல 5 ஐடியா ரீபர்த் ஆகுது. 5 ஐடியும் கண்டினியூஸா ஆக்டிவேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கறக்காக தான் டொனேஷன் அப்படிங்கிற எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதை ஞாபகப்படுத்துறதுதான் அந்த 5 அந்த வரக்கூடிய அந்த 4 ரீபர்த் ஐடிக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஐடி என்ன ஆக போகுது, ஆக்டிவேஷன் ஆக போகுது. இடையில மத்தவங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு வருதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஹெல்பிங் ஐடி பாருங்க 160 USDT.
இந்த 160 USDT-ல 100 USDT ட்ரஸ்ட்டுக்கும் 60 USDT-க்கு ஈக்குவலண்டான மதிப்புடைய எங்க போகுது அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்ட்டுக்கு போகுது. அப்ப பாருங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யாருக்கெல்லாம் 2வது லெவல் கம்ப்ளீட் ஆகுதோ கடைசி கட்டத்துல 160 USDT எதுக்காகுதுன்னா 100 USDT நம்மளோட ட்ரஸ்ட்டுக்கும் 60 USDT-க்கு ஈக்குவலண்டான ஐடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் கேஷுக்கு போகுது. சோ அந்த ஸ்பீட் கேஷுக்கு ஐடி போகும்போது யாரெல்லாம் அங்க சீனியாரிட்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ரிசீவ்டு கோடை மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் அதை என்ன பண்ணுது, கொடுத்தது தெரியாமையே என்ன ஆகுது, வெளியில வருது. அந்த மாதிரி இருக்க ஐடி ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கிளப்புக்கு 40 USDT-யும் ஸ்பான்சருக்கு 100 USDT. நம்ம ஆல்ரெடி பிகினிங்லேயே கீ பாயிண்ட்ஸா பார்த்தோம். இது மட்டும் கிடையாது. எகைன் அந்த ரீபர்த் ஐடி 5 ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் இந்த மாதிரி தான் ரிசீவ் பண்ணுவோம். அப்படி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ரீபர்த் ஐடி மொத்தம் பாத்தீங்கன்னா 200. அப்ப 200 அப்படின்னாவே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடி. நம்ம அதை தான் சொன்னோம், ஆக்டிவ் போர்ட்ல 5 மடங்கா நம்மளுக்கு ரீபர்த் ஐடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது இங்க நீங்க டோட்டல் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பாருங்க 1690 USDT. பார்த்தா 1690 USDT-யா தான் இருக்கும். பெருக்கல் போட்டு பாருங்க 90 91 92 எது வேணா போடலாம். நம்ம குறைஞ்சபட்ச மதிப்பையே போடலாம். 1690 இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க. நம்மளோட மதிப்பு ஃபர்ஸ்ட்ல ஆக்டிவ் போர்ட்லயே ப்ராஃபிட் எத்தனை வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு மேல அப்புறம் வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 50 USDT பாத்தீங்கன்னா பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு. அப்ப இப்பதான் சொன்னோம் எல்லாமே 5 மடங்கா வருதுன்னு. இதுக்கும் பாத்தீங்கன்னா 5 மடங்கா நம்மளுக்கு ரீபர்த் ஐடி இங்க காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹெல்பிங் ஐடி 160. அப்போ ஒட்டு மொத்தமா 2240 USDT ரிசீவ் பண்ணினத இந்த மாதிரி 6 பார்ட்டுக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்துறோம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இதுல இருக்கு. இப்ப இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டோம்னா கிடையாது. இப்ப டாப் ஐடி நம்ம வேலையை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, 5 ரீபர்த் ஐடி வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும், இதே மாதிரி ஒவ்வொரு ரீபர்த் ஐடி ஃபர்ஸ்ட் லெவல்ல ரிசீவ் பண்ணும், செகண்ட் லெவல்ல ரிசீவ் பண்ணும், மொத்த ப்ராஃபிட்டை வாங்கும். அப்ப என்னன்னா திரும்ப 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 நம்மளுக்கு என்னதான் வரும், ப்ராஃபிட்டை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளோட ஆக்டிவ் போர்டு. அது 5 மடங்கா நம்ம ரீபர்த் ஐடி வர்றதுனால அது பிரகாரமே ரிசீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் போர்டு மட்டும்தான் பார்த்தோம். 2வது பேசிவ் போர்டு நான் சொன்னேன் 50 USDT எடுத்துட்டு வந்து உள்ள கொடுத்ததையும் எனக்கு 2 பாதைகள் தெரியும்னு சொன்னேன். ஒரு பாதைகள் 40 USDT, அதுதான் ஆக்டிவ் போர்டோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு பாதையில பாத்தீங்கன்னா 10 USDT வச்சுட்டு உள்ள என்டர் ஆகுறோம். இதுவும் சிங்கிள் என்ட்ரி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கும் அதனோட அபரிவிதமான வளர்ச்சியை சீக்கிரமாவே பார்ப்போம். சாதாரண விஷயம் கிடையாது. சோ இதுக்கு ஏதாவது வித்தியாசமா இருக்கா? ஏன்னா நம்ம அந்த ஆக்டிவ் போர்டு நாங்க சொல்லிட்டோம், பேரு 2க்கும் ஒரே மாதிரி வைக்கல. இதுக்கு பேசிவ் போர்டுன்னு வச்சிருக்கோம். இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இது நான் ஒர்க்கிங் இன்கம். யோசிச்சு பாருங்க, அவங்கவுங்க நம்ம காலையில இருந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணியே சம்பளம் வாங்குறதுக்குள்ள அப்படா போதுடா சாமிங்கிற அளவுக்கு வந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நான் ஒர்க்கிங்கா இன்கமும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எத்தனை இருக்குங்கிறத மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்றோம் 10 USDT. அப்ப நம்ம கொடுக்கறதுல 50ல 10 USDT நான் ஒர்க்கிங் இன்கம் ரிசீவ் பண்றதுக்கே பிரிஞ்சு வருது. அது மட்டும் இல்ல, நம்ம அதை வாங்கக்கூடிய ரிட்டர்ன்ஸா நம்மளோட ப்ராஃபிட்டா எத்தனை மடங்கு வாங்குறோம்னு பாருங்க. 18,300 மடங்கு வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, தலை சுத்துது. காரணம் என்னன்னா எல்லா காலகட்டத்திலயும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வேலையே செய்யாம யோசிச்சு பாருங்க. நம்ம 2 மணி நேரம் வேலை செய்யலன்னா பர்மிஷன்ல இருந்து ஆஃபீஸ் லீவுக்கு மாத்தி விடுற காலகட்டத்துல நம்ம வேலையே செய்யாம ஒரு உதவும் மனசு திருப்திக்காக ஏத்துக்கலாம். ஆனா 18,300 மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிவ் போர்டு. யோசிச்சு பாருங்க. அது இல்லாம ஒரு போர்டு 2 போர்டு இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா 7 போர்டு இருக்கு. ஏன் 7 போர்டு? எல்லாத்தையுமே ஒரே போர்டுல வச்சுக்கலாமே அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ஒரே போர்டுல வைக்கும் போது டோட்டலா கொடுக்கக்கூடிய USDT-யோட மதிப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படும். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் நடுத்தர மக்களும் நம்ம என்ன பண்ணணும், இத பயன்படுத்தணும்னு கொண்டு வந்த நோக்கம் தான் இதே தவிர அதுக்காக தான் 10 USDT வச்சு படிப்படியா ஒவ்வொரு போர்டுக்கும் நம்மளோட ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு கடைசி போர்டுல போய் நிக்கும் போது நம்ம கையில பாத்தீங்க அப்படின்னா
18,300 மடங்கு நம்ம கிட்ட ப்ராஃபிட் கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த 7 போர்டுல 2 விதமான மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 3 லெவல் இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸும், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 லெவல் இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப மொத்தம் 7 போர்டு இருக்கு. 5 போர்டு பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவலும், கடைசி 2 போர்டு பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவலும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, 10 லெவல் 20 லெவல் 30 லெவல் கொடுத்துட்டு 5x5 மேட்ரிக்ஸ் எல்லாம் வச்சோம்னா எப்ப அது கம்ப்ளீட் ஆக போகும்? ஆனா இருக்கிறதுலயே மிக மிக மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்தா ஒண்ணு மட்டும் வச்சு மேட்ரிக்ஸ் போட முடியாது. அப்படி என்னன்னா 2x2 மேட்ரிக்ஸை வச்சு 3 லெவல்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே யாரும் எதிர்பார்க்க முடியாம சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் நம்மளோட தான். யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிங்கிள் என்ட்ரி ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, உலகத்திலேயே மிகப்பெரிய டிக்ஷனரியில எழுதக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். யாருக்குமே அந்த வார்த்தை அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் தான் நம்மளோட நான் ஒர்க்கிங்ல நம்ம ரிசீவ் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்கேயும் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. வேலையே செய்யல, ஆனாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுனாரு இல்லையா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக சிஸ்டம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல. 30,670 USDT ஸ்பான்சர் இன்கம் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்பான்சருக்கு கொடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, இது ஒரு டைம் மட்டும் நிக்குதான் இல்லையே, இதுலயே நம்மளுக்கு என்ன இருக்கு, ரீபர்த் ஐடி இருக்கு. அப்ப இதுவும் என்ன ஆகுது, நம்மளுக்கு மல்டிப்ளை டைம்ஸ்ல நம்ம இன்கம் என்ன பண்ண போறோம், ரிசீவ் பண்ண போறோம். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கும் ஸ்பான்சர் இன்கம் போக போகுது. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அவருக்கும் ரீபர்த் ஐடி வரும்போது அதன் மூலமா நம்மளும் இந்த ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க, எந்த வேலையும் யாருமே செய்யல, ஆனா இருந்தாலும் எல்லாருமே இன்கம் ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட பேசிவ் போர்டுல இருக்கு. அது சாதாரண இல்ல, 10 USDT இருக்குங்கிறதா நம்ம மைண்ட்ல இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி பாத்தீங்கன்னா 7 ஐடி நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்ட்ல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது இன்னும் அடிஷனல் பூஸ்டப் தான். எங்கெங்க இருந்து ரீபர்த் ஐடி வந்தாலும் சரி, நம்மளுக்கு என்னதான் வரப்போகுது, அடிஷனல் பூஸ்டப் தான் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, 16 ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட்ல இருந்து, ஐ மீன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கை போர்ட்ல இருந்து வந்து நம்மளுக்கு ரீபர்த் ஐடி சப்போர்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, நம்ம ரீபர்த்னே ஆல்ரெடி பூஸ்டப்னு சொல்லிட்டோம். எங்கெங்க இருந்தெல்லாம் வர முடியுமோ அங்கங்க இருந்தெல்லாம் என்ன வருது, நம்மளுக்கு ரீபர்த் ஐடி வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்ப நம்ம உள்ள மட்டும் என்டர் ஆயிட்டு எத்தனை பேர்த்துக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு மட்டும் நீங்க வாய்ப்பை கொடுங்க, மத்தபடி உங்க இன்கம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் அங்க இங்கன்னு எங்கன்னு இடம் இருக்கும் அங்கங்கெல்லாம் நம்மளுக்கு ரீபர்த் ஐடியை கொடுத்து பூஸ்டப் பண்ணுது. அப்ப சாதாரண விஷயம் இல்ல, ஒரு ஐடி எந்த இன்கம் வாங்குதோ எத்தனை ரீபர்த் ஐடி வந்தாலும் அதே இன்கம் தான் அது ரிசீவ் பண்ண போகுதுன்னு நினைக்குது. இந்த இடத்துல நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, கிளப் இன்கம் யோசிச்சு பாருங்க. கிளப் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 721 USDT ஒரு ஐடிக்கு மட்டுமே. என்னன்னா ஒரு ஐடி பாத்தீங்கன்னா 7 போர்டை தாண்டி வந்து நிக்கும் போது USDT வந்து கிளப்புக்கு எத்தனை USDT கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 721 USDT கொடுத்துருக்கும். இந்த வரக்கூடிய கிளப்ல எவ்வளவு USDT இருக்குதோ அதை பேஸ் பண்ணித்தான் கிளப் இன்கம் வார வருமானமா நம்மளுக்கு பிரிச்சு தரப்படுது. அப்ப என்னன்னா, அப்போ நம்மளுக்கு எல்லா செகண்டுக்கும் வேலை இருக்கு. அந்தந்த அன்னைக்கு வேணுங்கிற இன்கம் லெவல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு வருமானமும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வார வருமானம் எடுக்கக்கூடிய அத்தனை நபர்களும் கிளப்பை நோக்கி நம்ம பயணிப்போம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாருங்க, ராயல்ட்டின்னு நம்ம கையில இருக்கு. சோ இந்த ராயல்ட்டில பாத்தீங்க அப்படின்னா 1,83,100 USDT சாதாரண இல்ல, ரிசீவ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதனோட மடங்கு இருக்குன்னு பாருங்க. அப்ப இது அத்தனையும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே நினைக்கவும் மட்டும் இல்லாம ரியலாவே அனுபவிக்கவும் ஆரம்பிச்சிருவோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை மதிப்பும் இத்தனை இன்கமும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உள்ள என்டர் ஆகிற பேசிவ் போர்ட்ல 10 USDT யோசிச்சு பாருங்க. 10,000 20,000 USDT கொடுத்து இத்தனை இன்கமா நம்ம வாங்கல, வெறும் 10 USDT கொடுத்து இத்தனை இன்கம் நம்மளோட பேசிவ் போர்ட்ல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த 7 போர்டை நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 போர்டு டீப்பா பார்ப்போம், அதுக்கப்புறம் இருக்கிறத பட்ஜெட்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் உள்ள போர்டுக்குள்ள என்டர் ஆகிறது. மிகச்சிறிய கையில இருக்கக்கூடியது 10 USDT தான் சொன்னோம். அந்த 10 USDT பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து 1 USDT, டோட்டலா பாத்தீங்கன்னா 2 USDT,
ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா 4 நபர்கிட்ட இருந்து 2 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ணுவோம், 8 யூஎஸ்டிடி. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா 8 நபர்கிட்ட இருந்து 7 யூஎஸ்டிடி. இதுல ஒருத்தர்கிட்ட வந்தாலும் ஆட் பண்ணிடுவோம், ரெண்டாவது வந்தாலும் ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒட்டு மொத்தமா 8 பேர் தான் கொடுக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா? அப்ப 8 நபர்கள்ட்ட இருந்து ஒரு நபர்கிட்ட இருந்து 7 யூஎஸ்டிடி, டோட்டலா 56 யூஎஸ்டிடி. அப்ப உள்ள என்டர் ஆகும்போது 10 யூஎஸ்டிடில என்டர் ஆனோம், ரிசீவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 66 யூஎஸ்டிடி. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ச்சி அடையும். திடீர்னு ஓவர் வளர்ச்சி அடைஞ்சோம்னா நம்மளுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும். அப்ப படிப்படியா முன்னேறோம். அப்ப கையில வந்து 66 யூஎஸ்டிடிய பட்ஜெட் போடுறோம், யாருக்கெல்லாம் இதை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா பிரிச்சு கொடுக்குறோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கை போர்ட்ல ப்ராஃபிட் 10 யூஎஸ்டிடி. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்டிவ் போர்ட்லயும் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 50 யூஎஸ்டிடி. அப்ப ஸ்கை போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 10 யூஎஸ்டிடி. உள்ள என்ட்ரான யூஎஸ்டிடி அப்படியே ஃபர்ஸ்ட்லயே ப்ராஃபிட்டா எடுத்துக்க கூடியது நம்மளோட ப்ராஜெக்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கிளப் இன்கம். சோ நான் சொல்லிட்டேன், கிளப்புக்குன்னு ஒரு பெரிய பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு போர்ட்லயும் நம்ம டிராவல் பண்ணி தாண்டும் போது எத்தனை ஐடி நம்ம தாண்டறோமோ அந்தந்த ஐடிக்கு உண்டான கிளப் இன்கம் அதுல போடுறோம்னு சொல்லிட்டோம். இப்ப 7 யூஎஸ்டிடி அந்த கிளப் இன்கம்ல போய் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சருக்கு 7 யூஎஸ்டிடி, போர்டு ரீபர்த்துக்கு 10 யூஎஸ்டிடி. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஐடி ரீபர்த் ஆகுதுன்னு நினைச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க பேலன்ஸா இருக்கிறது 66 யூஎஸ்டிடில 32 யூஎஸ்டிடி. சோ அப்ப நம்ம சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கும், உங்களுக்கு இது பயன்படுத்திக்கிறீங்களா இல்ல அடுத்த போர்டுக்கு கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்கும். நான் சொல்லிட்டேன் அடுத்த போர்டுக்கு நான் கண்டினியூ பண்றேன். அப்ப என்னன்னா வாழும்போதே சொர்க்கம் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல மட்டும்தான் இருக்கும். ஸ்பீடு கிரிப்டோல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்லயும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா யாருக்கு எந்தெந்த இடத்துல எது எச்சா வரணுமோ அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி டிசைன் பண்ணிருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எகெயின் இங்கேயும் 3 லெவல் தான், 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள் வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து 2 யூஎஸ்டிடி, டோட்டலா 4 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ணுவோம். ரெண்டாவது லெவல்ல 4 நபர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 6 யூஎஸ்டிடி, டோட்டலா 24. மூணாவது லெவல்ல 8 நபர்கள்ட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 24 யூஎஸ்டிடி, டோட்டலா 192 யூஎஸ்டிடி. அப்ப 32 யூஎஸ்டிடில என்டர் ஆனோம் ஈடன் போர்ட்ல. கையில பாத்தீங்கன்னா 220 யூஎஸ்டிடி. என்னன்னா இப்ப கையில கொஞ்சம் அமௌண்ட் எச்சா ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தாராளமா என்ன பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். இங்க செலவு பண்ண போறது இல்ல, பக்குவம் யாருக்கு இதை கரெக்டா பிரிச்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவோம். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கினது இல்லையா? சோ அதை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டிடி. ஃபர்ஸ்ட் போர்ட்ல 10 யூஎஸ்டிடி ஆன இருந்த ப்ராஃபிட் இந்த இடத்துல ஒரே அடியில என்ன பண்ணிட்டோம், 40 யூஎஸ்டிடி அடிஷனலா ஆட் பண்ணி 50 யூஎஸ்டிடி. அப்ப ஹெல்பிங் யூஎஸ்டிடி, போர்டு ரீபர்த் ஆகுது. சோ 10 யூஎஸ்டிடி. கிளப் இன்கம்க்கு பாருங்க, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 7 யூஎஸ்டிடி கொடுத்தோம். ரெண்டாவது போர்ட்லயே 24 யூஎஸ்டிடி கிளப் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி 7 + 24 என்ன ஆகும், கிளப்புக்குள்ள ஆட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படியே கிளப் இன்கம் ஒரு பாக்ஸ்ல அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் கிளப்புக்கு போகும்போது அதனோட பர்பஸ் என்னன்னு தெரிய வரும். ஸ்பான்சருக்கு பாத்தீங்கன்னா 20 யூஎஸ்டிடி. அப்ப 220 யூஎஸ்டிடில 120 யூஎஸ்டிடி யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸா இருக்கிறது 100 யூஎஸ்டிடி. இப்ப எகெயின் சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கும், நீங்க இதை பயன்படுத்திக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் ஆகுறீங்களான்னு. நான் மன மகிழ்ச்சியோட நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் ஆகுறேன்னு சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 யூஎஸ்டிடி உள்ள என்டர் ஆகிறது. சோ இனி பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸோடத நம்ம டீப்பா பார்க்க வேண்டியது இல்ல. 100 யூஎஸ்டிடில என்டர் ஆகுறோம். கையில ரிசீவ் பண்ணக்கூடியது 752 யூஎஸ்டிடி. அப்ப என்னன்னா எல்லா காலகட்டத்திலயும் அந்த 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல்ல போட்டுக்கங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து எவ்வளவு பிரியுதுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு கிளியரா புரியும். சோ இப்ப 752 யூஎஸ்டிடியை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும். ப்ராஃபிட் பாருங்க 110, ஃபர்ஸ்ட் 10, அதுக்கப்புறம் 50, அடுத்த போர்டுக்கு பாருங்க 110 யூஎஸ்டிடி நம்ம ப்ராஃபிட் எத்தனை மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த பாரடைஸ்ல போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடி 32 யூஎஸ்டிடி கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, ஹெல்பிங் ஐடி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப ஹெல்பிங் ஐடி இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீட் கேஷோட ஐடி பாத்தீங்கன்னா அங்க ரிசீவ்டு கோடு சீக்கிரம் வாங்க ஆரம்பிப்பாங்கிறத நம்ம மைண்ட்ல இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்துக்கு 20 யூஎஸ்டிடி. நம்ம நார்மலாவே சொல்லியாச்சு. பேசிவ் போர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு 10ன்னு சொல்லியாச்சு. அப்ப 20 யூஎஸ்டிடி கொடுக்குறோம். 2 ஐடி இந்த இடத்துல ரீபர்த்துக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த்துக்கு 40 யூஎஸ்டிடி. ஏன்னா நம்ம ஆக்டிவ் போர்டுக்கே நம்ம 40 யூஎஸ்டிடி தான் வரும். ஒரு ஐடி இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்டுல ரீபர்த் ஆகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிறது பேசிவ் போர்டா இருந்தாலும் ஆக்டிவ் போர்டுக்கும் என்ன ஆகுது, ரீபர்த் ஐடி வருதுங்கிற இந்த இடத்துல மைண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சர் இன்கம் 30 யூஎஸ்டிடி.
நெக்ஸ்ட் பாருங்க கிளப் இன்கம் 20 USDT. அப்ப போக போக கிளப் இன்கம்ல என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கு, நம்மளோட வார வருமானத்துக்கான கிளப் இன்கம் USDT ஆட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ பேலன்ஸ் 752 USDTல 500 USDT இருக்கு. எகைன் சிஸ்டம் கேட்கும், இதை கேரி ஓவர் பண்றீங்களா இல்ல என்ன பண்றீங்க, நீங்க பர்பஸ்க்காக உங்களோட அவசர தேவைக்காக யூஸ் பண்றீங்களான்னு கேட்கும். எனக்கு எந்த தேவையும் இல்ல, ஒரே தேவை 7 போர்டை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். அப்போ ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகும்போது 500 USDT உள்ள என்டர் ஆகும்போது 500 USDT ரிசீவ் பண்றது பாத்தீங்கன்னா 3780 USDT. இங்கேயும் அதே மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல் தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். என்னன்னா லெவல் அப்படிங்கிறது சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகணும், நம்ம அடுத்தடுத்த போர்டுக்கு டிராவல் ஆகணும் அப்படின்னாவே எத்தனை லெவலு என்ன மேட்ரிக்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னாவே தெரியும். இதை யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல 10 லெவலோ 5 லெவலோ இருந்து 5x5 மேட்ரிக்ஸ் 5 25 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அடுத்தடுத்த போர்டுக்கு போறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்குன்னு பாருங்க. அப்ப எல்லாருமே ஈஸியா அடுத்தடுத்த போர்டுக்கு சீக்கிரமா டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக தான் 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல், அதுவுமே 5 போர்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அதையும் பாத்துக்கணும் இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, நம்ம கையில கிடைச்ச 3780 USDT நம்ம பட்ஜெட்டா போடும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் 520 USDT. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜியான் போர்டுக்குள்ள என்ட்ரானதே 500 USDT வச்சுதான் என்ட்ரானோம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் பாருங்க, இந்த போர்டுல மட்டுமே 520 USDT. அப்ப ஹெல்பிங் ஐடி பாருங்க 50 USDT. அப்ப என்னன்னா 50 USDTக்கு ஈக்குவலண்டானது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 USDT நம்மளுக்கு என்ன ஆகுது, பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு. அப்ப பேசிவ் போர்டு ரீபர்த்துக்குன்னா 2 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 40 USDT அது ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கு, ஏன்னா 40 USDT தான் ஆக்டிவ் போர்டு என்ட்ரிங்க. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 50 USDT, பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்க்கு 100 USDT. போக போக பாத்துட்டே இருங்க, கிளப் இன்கம்ல ஆட் ஆயிட்டே வந்துகிட்டு இருக்கு. பேலன்ஸ் மீதி இருக்கிற 780 USDT தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். மீதி பாத்தீங்க அப்படின்னா 3000 USDTயோட என்ன பண்றோம், 5வது போர்டுக்கு நம்ம டிராவல் பண்றோம். சிஸ்டம் எகைன் அப்பவும் கேட்கும், நம்ம தான் முடிவு எடுத்துட்டோமே 7 போர்டையும் பார்க்காம திரும்புறதில்லன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப 5வது போர்டுக்குள்ள என்டர் ஆகுறோம், குளோரி போர்டு. சோ இந்த குளோரி போர்டுல பாத்தீங்கன்னா 3000 USDTல என்டர் ஆகுறோம். இதுலயும் எகைன் அதே மாதிரிதான் 2x2 மேட்ரிக்ஸ் 3 லெவல் தான். நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா 21800 USDT. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட்ல ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் 3 டிஜிட் வந்துச்சு, 4 டிஜிட் வந்துச்சு, இப்பவே 5 டிஜிட்ல INR கிடையாது USDT ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்ப 21800 USDTல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பாருங்க உள்ள 3000 USDT. யோசிச்சு பாருங்க, என்ன என்ட்ரானமோ அதையவே ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்றோம். அப்ப ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, 3000 × 90 ரூபாய் போட்டு பாருங்க எத்தனை அமௌண்ட்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா இனி ப்ராஃபிட் எல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தான். திருப்பி திருப்பி கனவு காண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்மளோட ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட்னா பரவாயில்ல, ஒரு 5 டிஜிட்டை தாண்டி நம்மளுக்கு ப்ராஃபிட்னு ஆரம்பிச்சிச்சுனாவே அதனோட மதிப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஹெல்பிங் ஐடி 200 ஹெல்பிங் ஐடி 200 ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி. நெக்ஸ்ட் பாருங்க 5 போர்டு ரீபர்த், இங்க 50 USDT கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் பேசிவ் போர்டுனாவே 10 USDT. அப்ப இந்த இடத்துல 50 USDT கொடுக்கறபடியா 5 ரீபர்த் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 80 USDT நம்ம ஆக்டிவ் போர்டுக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஆக்டிவ் போர்டுனாவே 40. அப்ப இந்த இடத்துல 2 ஐடி ரீபர்த் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சருக்கு 200 USDT. இப்ப பேலன்ஸ்ல இருக்கிறதுல கிளப் இன்கம்க்கு 270 போக மீதி நம்ம கையில இருக்கிறது 18000 USDT. அப்ப என்னன்னா ஒவ்வொரு போர்டுல இருந்தும் அடுத்தடுத்த போர்டுக்கு வரும்போது என்ட்ரிங்ல இருந்ததை விட பல மடங்கு ப்ராஃபிட்டை எடுத்துட்டு தான் என்ன பண்ண போறோம், அடுத்த லெவலுக்கு அடுத்த போர்டுக்கு டிராவல் ஆக போறோம். சிஸ்டம் எகைன் கேட்கும், இந்த போர்ட்லயே இருக்கீங்களா, இதோட போதுமா உங்களுக்கு இன்கம், இன்னும் அடுத்த போர்டுக்கு போறீங்களான்னு கேக்குது. நான் மனசார அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றேன். சோ டிராவல் பண்ணும்போது இப்ப நம்ம ஆல்ரெடி பிகினிங்லயே பார்த்தோம் கீ பாயிண்ட்ஸ்ல லாஸ்ட் 2 போர்டு பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு, நிர்வாணா போர்டுல பாத்தீங்கன்னா 18000 USDTல என்டர் ஆகுறேன். 2x2 மேட்ரிக்ஸ் 2 லெவல் தான். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2% இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 500 USDT 1000 USDT டோட்டலா ரிசீவ் பண்ணுவேன். சோ 2வது பாத்தீங்க அப்படின்னா 4 பேர்த்துக்கிட்ட இருந்து, இது ஒட்டுக்கா தான் பண்ணணும்னு கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாலும் 2வது லெவல்ல 17500 USDT ரிசீவ் பண்ணுவோம். எகைன் அதே மாதிரி 4 பேர்த்துக்கிட்ட இருந்து
17,500 டோட்டலா 70,000 USDT ரிசீவ் பண்ணுவோம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 71,000 USDT நம்ம கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, உள்ள என்ட்ரானது 18,000 USDT, 71,000 USDTங்கிறப்ப எத்தனை மடங்கு நம்ம இதுல பெருசா நம்ம ரிசீவ் பண்றோங்கிறத இந்த இடத்துல பாத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம ப்ராஃபிட் எத்தனை ரிசீவ் பண்ண போறோம்னு. ப்ராஃபிட்ல பட்ஜெட்ல பாருங்க, ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10,000 USDT ரிசீவ் பண்றோம். 10,000 இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம கையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடி 330 USDT ஹெல்பிங் ஐடிக்கு போகுது. நெக்ஸ்ட் எகெயின் இந்த இடத்துலயும் 5 போர்டு ரீபர்த் ஆகுது. 50 ஒவ்வொரு ஐடிக்கும் 10 USDT. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 120 USDT ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த் கொடுக்குறோம். அப்ப 120 டிவைடட் பை 40 போட்டீங்க அப்படின்னா 3 ஐடி ரீபர்த் ஆகுது ஆக்டிவ் போர்டுல. சோ அப்ப என்னன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 300 USDT, கிளப்புக்கு 300 USDT. பேலன்ஸ்ல 71,000 USDTல பேலன்ஸா இருக்கிற 59,900 USDT எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். எகெயின் இருந்தாலும் சிஸ்டம் தன் கடமையை செய்யும். இதோட போதுமா, இந்த இன்கம் வச்சே நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல அடுத்த போர்டுக்கு போறீங்களான்னு கேட்கும். இல்ல நான் மனமகிழ்ச்சி அடுத்த போர்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்துறேன். அப்ப என் கையில இருக்கிற 9,000 என் கையில இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 போர்டு 2x2 மேட்ரிக்ஸ் தான். எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகுன்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 2% ஒருத்தர்கிட்ட இருந்து 5,000 USDT 10,000 USDT ரிசீவ் பண்ணுவோம். 2வது லெவல்ல 4 நபர்கள் 54,900 USDT ஒருத்தர் இருந்து ரிசீவ் பண்ணுவோம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 2,19,600 USDT. அப்போ என்ட்ரானது 59,900 USDT. என் கையில இப்ப இருக்கிறது 2,29,600 USDT. அப்ப அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தாராளமா பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா இருக்கிறதுலயே மிக மிக யாருக்கெல்லாம் இந்த முழு பங்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு டிசைன் பண்ணியிருக்கோம் சிஸ்டம், அத 3 பேர்த்துக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம கையில ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை 100 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்தா எத்தனை போகும், அதை 5 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்தா எத்தனை போகும், அதே 3 பேர்த்துக்கு கொடுத்தா எப்படி போகும்னு பாருங்க. அப்ப 3 பேர்த்தையும் திருப்தி பண்ண வேண்டிய பொறுப்பு சிஸ்டத்துக்கிட்ட இருக்கிறபடியா ப்ராஃபிட்டா 1,69,600 என்ன பண்ணுது நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப சிஸ்டத்தை நம்பி வந்தவங்க ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படின்னு நோக்கத்துல பட்ஜெட்ல எல்லா இடத்துலயுமே ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்ப ஏன்னா உள்ள வந்தது எல்லாருமே எதுக்காக தான், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா கையில என்ன வேணும், ப்ராஃபிட் அப்படிங்கறது ஒண்ணு வேணும். அந்த மாதிரி ப்ராஃபிட் 1,69,600 USDT நம்ம கையில ப்ராஃபிட்டா இருக்கு. நீங்க பெருக்கல் 90 ரூபாய் போட்டு பாருங்க. இது இந்த போர்டுல மட்டும், ஏன்னா நம்ம 6 போர்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இது 7வது போர்டுல மட்டுமே வரக்கூடிய ப்ராஃபிட். நெக்ஸ்ட் பாருங்க ஹெல்பிங் ஐடி. அப்ப என்னன்னா ஹெல்பிங் ஐடி 30,000 USDT. சோ ஹெல்ப் பண்ண ரெடியா காத்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கும் முக்கியத்துவம் நம்மளோட ஹேவன் போர்டுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தனை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு, வாய்ப்பெல்லாம் இல்ல சொல்ல, மறு வாழ்க்கையே கொடுத்த நம்மளோட ஸ்பான்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா 30,000 USDT. யோசிச்சு பாருங்க, கையில எந்த அளவுக்கு லட்சத்துல இருந்த USDT கரெக்டா அழகா யாருக்கு சேர்க்கணுமோ அந்த 3 பார்ட்டுக்கு மட்டும் கொடுத்து நம்மளோட ஹேவன் போர்டுல வந்து என்ன ஆகுது, ப்ராஃபிட்டை நம்ம பட்ஜெட்டா கம்ப்ளீட் பண்றோம். யோசிச்சு பாருங்க, இப்ப இத்தனை 7 போர்ட்லயும் நம்ம நிறைய பார்ட் பார்த்துட்டோம். ப்ராஃபிட் பார்த்தோம், ஹெல்பிங் ஐடி பார்த்தோம், ஸ்பான்சர் பார்த்தோம், ரீபர்த் ஐடி பார்த்தோம், கிளப் பார்த்தோம். அப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்க பார்த்தோம்னா அதுல நம்ம எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வார வருமானம் எப்படி நம்ம கையில கிடைக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல ஏற்கனவே வந்த ப்ராஃபிட், ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம பேசிவ் போர்ட்ல ரிசீவ் பண்ணக்கூடிய இப்ப இன்கம் எல்லாம் ஒரு வேலையும் செய்யாம வாங்குற மாதிரி ஏற்கனவே மன உறுத்தல நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி இருந்தாலும் அந்த 7 போர்ட்லயும் கிளப்புக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீக்லி வருமானமும் சிஸ்டம் டிசைன் பண்ணி இருக்கு. அப்ப அதுல என்னன்னா நேரடி இணைப்புல நம்ம 12 நபர்கள் ஸ்பீடு கிரிப்டோக்கு டிராவல் ஆகும்போது ராயல் கிளப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கிளப்புக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். சோ இங்க என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்தோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணியோட முடியுது. அப்ப 7 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 7 நாள்ல கிளப் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் நம்ம வச்சுட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்குள்ள எத்தனை USDT இருக்குதோ அதுல இருந்து 20% கால்குலேட் பண்ணி அதுல டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுது, வார வருமானமா கொடுக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, வாரத்திலயும்
நம்ம உள்ள வந்த கிளப் இன்கமோட வேல்யூவும் மாறும். அதே மாதிரி அடுத்த வாரத்துல இந்த கிளப்பை கம்ப்ளீட் பண்ணி வந்த நபர்களும் எண்ணிக்கையும் மாறும். இப்ப இந்த வாரத்துல 50 பேர் 12 நபரை கம்ப்ளீட் பண்ணி ராயல் கிளப்புக்கு எலிஜிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னா அடுத்த வாரத்துல அது 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்ப என்னன்னா ரெண்டுமே கிளப் இன்கம்ல உள்ள வரக்கூடிய இன்கம் ஆகட்டும், அதை பிரிச்சு கொடுக்கும் போதுமா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸே ஆகிக்கிட்டு இருக்கும்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு கிளப்பும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹானஸ்டி கிளப். ஹானஸ்டி கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா 12 நபர்களை தாண்டி புதிய நபர்கள் 25 பேருக்கு இந்த நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல டிராவல் பண்ணும்போது 30%. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஒட்டு மொத்தமா கிளப்ல எவ்வளவு இருக்குதோ அதுல இருந்து 30%, 25 நபர்கள் புதிய நபர்களை கொடுத்து எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஹானஸ்டி கிளப்ல பிரிச்சு வரும். அப்ப என்னன்னா வாரம் எல்லாருமே எதை நோக்கிதான் டிராவல் பண்ணுவோம் அப்படின்னா கிளப் இன்கம்ல நம்ம ராயல்டில இருந்து ஹானஸ்டிக்கு சீக்கிரம் போகணும்னு ட்ரை பண்ணுவோம், ஹானஸ்டில இருந்து சேலஞ்சர்ஸ்க்கு போகணும்னு ட்ரை பண்ணுவோம். அப்போ உள்ள வரக்கூடிய நபர் ஏதோ ஒரு கிளப்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம். 12 பேரை கம்ப்ளீட் பண்ணி புதிய நபர்கள் 25 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹானஸ்டி கிளப்புக்குள்ள என்டர் ஆயிருவோம். அப்ப என்னன்னா நம்ம வாங்கக்கூடிய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா USDTல இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும்னு இந்த இடத்துல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, மூணாவது பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் கிளப். நம்ம நேரடி இணைப்புல 12, 25 தாண்டி புதிய நபர்கள் 50 பேர் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோல நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது 40% ஈக்குவலண்டான USDT எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ சேலஞ்சர்ஸ் கிளப்ல அவங்களுக்கு டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கிளப் இன்கம் இந்த இடத்துல ரிசீவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல்டி, மிகப்பெரிய ஒரு வருமானம். நம்ம நேரடி இணைப்புல வந்தவங்கல்ல 2 நபர்கள் சேலஞ்சர்ஸ் குரூப்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ப என்னன்னா நம்ம நேரடி இணைப்புல 1000 பேர் இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம். அதுல 2 நபர்கள் அவங்களுக்கு கீழே 50 பேர் ஸ்பீடு கிரிப்டோல கொண்டு வந்துட்டாங்க, அந்த வாய்ப்பை கொடுத்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 10% கிளப் இன்கமும். அது மட்டும் இல்லாம நம்ம ஐடி எந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருந்தாலும் சரி, ஒரே ஐடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா எங்க பண்றோம் அப்படின்னா ஜியான் போர்டான 4வது போர்டுக்கு 500 USDT போய் என்ன பண்ண போறோம், பிளேஸ் ஆக போறோம். அப்ப அத்தனை பேர்த்தோட நோக்கமும் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ யோசிச்சு பாருங்க. 12 + 25 + 50 அப்ப ஒட்டுமொத்தமா 87 பேருக்கு நம்மள டிராவல் பண்ணி ஸ்பீடு கிரிப்டோல வந்துட்டாங்க அப்படின்னா கிளப் இன்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. ஏன்னா முதல்ல 12 பேர் இருந்தாலும் அடுத்தடுத்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கதான் போறோம். அப்ப எல்லா கிளப்லயும் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த கிளப்புக்கு வந்து எல்லா விதமான பர்சன்டேஜையும் நம்ம என்ன பண்ண போறோம், ரிசீவ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு கிளப்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கடுத்த வருமானமான 30% காத்துட்டு இருக்கு. அதுல இருந்து 50 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது புதிய நபருக்கு 40% இன்கம் இருக்கு. அப்ப என்னன்னா எல்லாத்தோட நோக்கம் ஃபர்ஸ்ட் கிளப்புக்குள்ள என்டர் ஆகணும்னு வச்சோம்னாவே போதும். அந்த இருக்கு. சோ இப்போ ஒட்டு மொத்தமா 7 போர்டு பார்த்தோம். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்லயும் நம்ம ப்ராஃபிட்டா எவ்வளவு வாங்கியிருக்கோம், ஸ்பான்சரை எவ்வளவு ரிசீவ் பண்ண போறாரு, ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டுக்கு எவ்வளோ, பேசிவ் போர்டுக்கு ரீபர்த் எவ்வளோ, கிளப்புக்கு எவ்வளவு ரிசீவ் பண்ண போறோம். ஆல்ரெடி இதை கீ பாயிண்ட்ஸா கொடுத்தோம், இப்ப அதை சார்ட்டா போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா 7 போர்டுக்கும் சேர்ந்து 1,83,770 சரி 270 USDT ரிசீவ் பண்றோம். இன்ட்டு 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பான்சர் இன்கமா 30,607 USDT ரிசீவ் பண்றோம். அப்ப நான் ஒரு நபர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னா நான் ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் 30,607 USDT. அப்ப அவங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ரீபர்த் ஆகுது. அந்த ரீபர்த்துக்கும் இந்த அமௌண்ட் என்ன பண்ண போகுது, 7 போர்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ரிசீவ் பண்றேன். ஆனா 7 போர்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் போர்டு தாண்டும் போதே நான் ஸ்பான்சர் இன்கமா 7 USDT ரிசீவ் பண்ணிடுவேன். அதே ஐடி 2வது போர்டை தாண்டும் போது நான் 20 USDT ஸ்பான்சர் இன்கமா ரிசீவ் பண்ணிடுவேன். அப்போ 20 7 அப்படிங்கிறது எல்லாமே USDT. சோ இன்ட்டு 90 போட்டு பாருங்க நம்மளோட இன்கம் ஒவ்வொரு போர்டை தாண்டி வரும்போது எத்தனை இருக்கு, 7வது போர்டு உள்ள என்டர் ஆகும்போது நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, ரீபர்த் ஐடி பாத்தீங்க அப்படின்னா 7 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்ட்லயும் பேசிவ் போர்ட்ல 16 ரீபர்த் ஐடியும் இருக்கு. அப்போ இந்த ரீபர்த் ஐடி எல்லாம் அந்தந்த ஐடிக்கு உண்டான இன்கமையும் வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பான்சர் இன்கமும் அதிகப்படுத்திருக்குதான் இந்த ரீபர்த் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். லாஸ்டா பாத்தீங்கன்னா கிளப்புக்கு ஒவ்வொரு போர்ட்லயும் வாங்கக்கூடிய பாத்தீங்கன்னா கிளப் இன்கம்ல இருக்கு டோட்டலா 721 USDT கிளப்ல இருக்கு.
அப்ப கிளப் இன்கம் அப்படிங்கிறது வார வாரம் வரக்கூடிய வருமானம் நம்ம சிஸ்டத்துல நம்மளோட செயல்பாடு எந்த சோ அத்தனை பேரும் இதுக்குள்ள வந்த அத்தனை யூஎஸ்டிடியும் நம்ம இன்கமா ரிசீவ் பண்ணி வாழ்க்கையில நம்மளோட பொருளாதார சுதந்திரம் இந்த ஸ்பீடு கிரிப்டோல எவ்வளவு சீக்கிரம் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் அத்தனை பேரும் ரிசீவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அத்தனை பேர் இப்ப தெள்ள தெளிவா எடுத்து சொல்லி நமக்கு உண்டான வேலையை என்னவோ சொல்லக்கூடிய வரிகளை சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விடியல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த விடியல் நம்மளோட விடியலா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கும் அமையணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் கூறிட்டு, கேட்டு மகிழ்ந்த நபர்களுக்கும் வாய்ப்பையும் கொடுத்த நபர்களுக்கும் நன்றியை கூறிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி நன்றி உஷாராணி மேம். எவ்வளவு அழகா சிறப்பா வந்து இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட பத்தி அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா இத கேட்ட மக்கள் அனைவருக்குமே இந்த ப்ராஜெக்ட பத்தி அழகா மைண்ட்ல அழகா வந்து புரிஞ்சிருக்கும். எல்லாரும் நான் நம்புறேன். சரிங்களா? பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் திட்டத்தில் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அடுத்தது ஈவினிங் மீட்டிங்கும் இருக்கு. அதையும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாரும் கிரிப்டோக்கு ரெடி ஆயிடுங்க. எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே ரெடியா இருங்க. அடுத்து ஆக்டிவேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமி சார். வணக்கங்கம்மா. வணக்கம். நன்றி. திரு சங்கர் டேக் அப் பண்ணிக்கீங்க சார். நன்றி நன்றி. திரு சங்கர் சார் அவருடைய அப்டேஷன் இருக்கு. வெல்கம் சார் சங்கர் சார். சார் தேங்க்யூ ஜிகே சார். ஹாப்பி மார்னிங். வெல்கம் சார். ஒரு நல்ல அப்டேட் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு காலை 10:30க்கு டெவலப்பர்ஸ் வந்துருவாங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு. பண்ணிட்டு நம்ம ஆக்டிவேஷன் எப்படி பண்றதுன்ற டெமோ நமக்கு ஸ்பெஷல் ஜூம்ல பண்ணிட்டு என்ன டைம்ல நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்ற செய்தியை இன்னைக்கு கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம். ஆக்டிவேஷன் கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிச்சு. மீதி ரிமைனிங் ஒர்க்ஸ் மட்டும்தான். அந்த 1% ஒர்க் இன்னும் எனக்கு 2 hours ஆகும், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எல்லாருமே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு சின்ன விஷயம் வந்து நெருக்கடியா இருக்கு. எல்லாரும் குரூப்பை கவனிப்பாங்களா அப்படின்றது தெரியல. அதனால சார்கிட்ட ராம்லிங் சார்ட்டையும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு காலையில ஒரு காமன் டைம் எல்லாருக்கும் சொன்னோம்னா எல்லாரும் ஆக்டிவேஷனுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அதனால டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குரூப்ல என்ன டைம் ஓப்பனிங் அப்படின்றத போடுறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. மேபி இன்னைக்கு இருக்கலாம், இல்லைன்னா நாளை காலையில 4:30 இல்லை நல்ல நேரம் பார்த்து ஒரு 5 ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ற மாதிரியும் இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் வந்து உடனே வந்துடும். ஸோ ஆக்டிவேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். இனிமேட்டு மக்கள் கையில, இது வரைக்கும் எங்க கையில இருந்த சிஸ்டம் இப்போ மக்கள் கையில இனிமேல் வரப்போகுது. நீங்க தயாரா இருங்க. உங்க டீம்ல எல்லாரையும் டாலர் வந்து எந்த வேலெட்ல வேணா வச்சிருக்கலாம். சேஃபால் வேலெட்டோ, ட்ரஸ்ட் வேலெட்டோ, எந்த வேலெட் இருந்தாலும் பினான்ஸ்ல எதில் வேணா வச்சிருக்கலாம். அதை நீங்க ஆக்டிவேஷன்ல என்ன சொல்லி தராங்களோ அந்த டெமோவில் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாலரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கேஸ் சார்ஜஸ் எவ்வளோ வச்சிருக்கணும் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிளியரா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இனிமேல் நல்லா ஏர்ன் பண்ணணும். இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்டட் வேர்ட்ஸ் தான் நமக்கு வரணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி நண்பர்களே. ஸ்பீடு கேஷ் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ, ஸ்பீடு கேஷுக்கான அந்த திட்ட விளக்கம் தினமும் மாலை 7:55 மணிக்கும், ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த அந்த திட்ட விளக்கம் தினமும் காலை 6 மணிக்கும் நமது ஜூம் வழியாக நடைபெறும். நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த ஜூம் இணைப்பை அனுப்பி நம் அணியில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் தினமும் இந்த ஜூம் கண்காணிக்குமாறு நாம் தான் தகவல் தர வேண்டும். எதை ஒன்றையும்
கற்றுக்கொள்ளும் வரை சிரமம், கற்றுக்கொண்டால் மிகவும் எளிமை. நமக்கு கற்றுத் தருவதற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாம் இந்த ஜூம் அரங்கில் வந்து கற்றுக்கொள்ளுவோம். நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்பீடு கிரிப்டோ உலகளாவிய உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த அற்புத திட்டத்தில் நம் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை நாம் வழங்க வேண்டும். காரணம், பல நாடுகள் கடந்து இந்த திட்டம் இயங்க போகிறது. பல நாடுகளிலிருந்து மக்கள் உள்ளே வரப்போகிறார்கள். கொத்து கொத்தாக அணி அணியாக இங்கு உள்ளே வந்து நம் மக்கள் குவிய போகிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் முன்பு நாம் இருக்க வேண்டும் என்றால் இப்போதே நமக்கான அந்த இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நம் நண்பர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஸ்பீட் கேஷ் திட்டம் நியூ அப்டேஷன் நடந்து கொண்டிருப்பதால் 2 நாட்களில் அது மிக பிரம்மாண்டமாக புது பொலிவோடு நமக்கு வர தயாராக இருக்கிறது. எனவே இந்த ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நமது நண்பர்களை நாம் இணைப்பதற்கு இப்போதே அவர்களிடம் அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு 2050 ரூபாய் பெற்று அவர்களுக்கும் ஒரு சீனியாரிட்டி நாம் வழங்க வேண்டும். இப்போது இணையக்கூடிய அத்தனை நபர்களும் சீனியாரிட்டி தான், முதல் வரிசையில் தான் நாம் இருக்கிறோம். காரணம், 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நமது திட்டத்தில் இணைய போகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் முன்னிலையில் நாம் இருக்க போகிறோம். நல்ல வாய்ப்பு. நமது எதிர்காலத்தை ஒரு மாபெரும் பொருளாதார சுதந்திரம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ முடியும். இந்த வாய்ப்பினை அனைவருக்கும் நாம் தெரியப்படுத்துவோம். ஸ்பீடு கிரிப்டோ ஆக்டிவேஷன் எப்போ அப்படிங்கிறத குழுக்கள்ல பகிரப்படும். அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த ஜூம் அரங்கிற்கு நாம் வருவோம். நமக்கு தெரிந்த நண்பர்களையும் அழைத்து வருவோம். இந்த வாய்ப்பினை நாம் மட்டும் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களது வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றுவதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.